அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 598வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு நிமட்டோட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மையில் நூல் புழுக்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் எபனேசர் ஐயாதுரை ஜொனாதன் அவர்கள். டாக்டர் எபனேசர் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சென்டர் ஃபார் பிளான்ட் ப்ரொடெக்ஷன், அதாவது பயிர் பாதுகாப்பு மையத்தின் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார். இவர் பிஎஸ்சி விவசாயம், அதனைத் தொடர்ந்து எம்எஸ்சி விவசாயம், பிஹெச்டி எனப்படும் முனைவர் பட்டம், அதையும் தொடர்ந்து PDF எனப்படும் போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோஷிப் ஆகியவற்றை படித்து பட்டம் பெற்று 38 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பதவிகளை அலங்கரித்து வந்துள்ளார். குறிப்பாக இவர் உதவி பேராசிரியராக பணியில் சேர்ந்து இணை பேராசிரியராகவும் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் இறுதியாக இயக்குநராகவும் பணி நிறைவுக்கு பின்னர் கூட இவர் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் உள்ள இந்தியன் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் என்ற கல்லூரியில் கல்லூரி முதல்வராக தனது 65வது வயது வரை பணி புரிந்துள்ளார். இப்போது அந்த கல்லூரியில் ஆலோசகராகவும் பணி சேவை செய்து வருகிறார். இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண்மையில் நூற்புழுக்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. நூற்புழுக்கள் என்ன பாதிப்புகளை பயிர்களில் ஏற்படுத்துகின்றன, எந்த வகை பயிர்களை இவை அதிகம் தாக்குகின்றன, அதன் பாதிப்பை கண்டறிவது எவ்வாறு, அவற்றை தவிர்த்திட என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் ஜொனாதன், பிளீஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ கெட்டிங் த ஃபீட்பேக் ஃப்ரம் all senior people who have worked in Department of Agriculture, Horticulture and so on. Okay, so straight away I'll go to the subject. Romba I want to take it in a very interesting way. Anala romba or systematic pogala. I will just go through using whenever there is requirement I will use the word English and நம்ம தாய்மொழி தமிழ்லே நான் கேஷுவலா பேசுவேன். ஓகே, ஸோ இந்த நம்ம நூற்புழுக்களை பத்தி பேசும்போது எப்படின்னா, நான் இந்த நூற்புழு துறைக்கு வந்தது ஒரு இட்ஸ் என்னுடைய இது இல்லை. சில பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளை கொண்டே ஒரு இதுல சேர்த்துரும். அந்த மாதிரி தான் நூற்புழு துறைக்கு வந்தேன். இட்ஸ் ஆல் ஐ சே தட் இட்ஸ் காட்ஸ் பிளான், நாட் மை பிளான். பட் எனியோ அந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டானது இருக்குது. Really I had a wonderful officer in the initial stage. Dr. B. Velaidam is no more. He passed away 2 years back. Late 1970s அவர்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு. இட்ஸ் அ வெரி டஃப் மாஸ்டர். உங்களுக்கு எல்லாருக்கும் JHS பொன்னியானா நிறைய சீனியர் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர்கிட்ட அவர் பேர் வாங்கினவர், குட் ஒர்க்கர்னு சொல்லி பேர் வாங்கினது. ஸோ அதனால ஹி எக்ஸ்பெக்டட் த சேம் திங். நாங்கள் எங்கள் இளம் விஞ்ஞானிகளை அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணும்போது எங்களை நல்லா ட்ரெயின் பண்ணாரு. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம். அவர்கிட்ட 10 வருஷம் வேலை செஞ்சேன். அதுதான் எனக்கு பின்னால எனக்கு இட் வாஸ் என்ன சொல்றது, இட் வாஸ் மெயின் ஃபவுண்டேஷன் ஃபார் மீ டு பிரிங் அவுட் தி மை டேலண்ட் அண்ட் ஆல்சோ ஹவு டு ப்ளோ அவர் இன்ஃபர்மேஷன் டு அதர்ஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் அவே ஐல் கோ டு தி சப்ஜெக்ட் சார். எஸ் சார். ஓகே, நிமட்டோட்ஸ் நம்ம நான் அண்டர் கிராஜுவேட் பண்ணது டூரிங் 1970s. நம்ம படிக்கும்போது என்னன்னா, என்டமாலஜில நான் இன்செக்ட் பெஸ்ட்ல நிமட்டோட்ஸை பத்தி ஒரு ஜஸ்ட் 1 hour கூட இல்லை. மெயினா என்ன சொல்லி கொடுத்தாங்க, ரூட் நாட் நிமட்டோட், மெலாய்டிகைன், அப்புறம் சிஸ்ட் நிமட்டோட், பொட்டேட்டோ சிஸ்ட் நிமட்டோட், அவ்வளவுதான். ஹெட்ரோடிரா. அப்போ பொட்டேட்டோ சிஸ்ட் நிமட்டோடு ஹெட்ரோடிரா ரோஸ்டா சைனன்சிஸ் படித்தோம் நாங்கள் படிக்கும்போது. அப்புறம் அந்த நேம் வாஸ் ரிவைஸ்ட் அஸ் குளோபோடிரா ரோஸ்டா சைனன்சிஸ். ஏன்னா அந்த ஃபீமேல் குளோபுலர் ஷேப்ல இருக்கிறதுனால அது குளோபோடிரான்னு அதுக்கு பேர் வச்சாங்க. மற்ற சிஸ்டமட்டோடுக்கு ஹெட்ரோடிரா அப்படின்னு பேர் வச்சாங்க.
அதான் நம்ம யூஜியில படிச்சது. மற்ற நிமட்டோட்ஸை பத்தி தெர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன். ஏன்னா அப்போ வந்து அதுக்குரிய எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. எப்போ நிமட்டோட்ஸ் வந்து வந்து பிகம் சீரியஸ் இஷ்யூனா டூரிங் 1978 டிஎன்ஏல வந்து ஒரு சிம்போசியம் நடந்தது. ஆல் இண்டியா சிம்போசியம். அதில் நிமட்டாலஜிஸ்ட் வந்திருந்தாங்க. அதுல நிமட்டாலஜிஸ்ட் வந்து எங்கன்னா ஆல் இண்டியா லெவல்லே ஒரு 10-15 பேர் தான் இருந்தாங்க டோட்டலா, ஆல் இண்டியா லெவல்ல. அப்போ டாக்டர் ஏஆர் சேஷாத்ரின்னு ஐஆர்ஐல இருந்தாங்க. அவங்க தான் டிஎன்ஐலயும் இருந்தாங்க. அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் நிமட்டாலஜிஸ்ட் இன் இந்தியா. ஓகே. அப்புறம் டாக்டர் சிவி சிவகுமாரோடைய ஸ்டூடெண்ட். அப்புறம் 1981ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் நெமட்டாலஜி ஸ்டார்டட். அதுக்குனால பொட்டட்டோல ஊட்டியில வந்து பொட்டட்டோ நீல்கிரிஸ்ல பொட்டோ இண்டோ ஜெர்மன் ப்ராஜெக்ட்ல இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அப்போ செப்பரேட்டா இருந்ததுல ரிசர்ச் விங் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல செப்பரேட்டா இருக்கும்போது நீல்கிரிஸ்ல இண்டோ ஜெர்மன் ப்ராஜெக்ட்ல நெமட்டாலஜி லேப் வாஸ் ஸ்டார்டட். These are all some of the reasons, subsequent development of nematology in India as well as in Tamil Nadu. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிமட்டாலஜிஸ்ட் வந்த உடனே தென் ஜெர்மனில இருந்து டாக்டர் ஜோன்ஸ். ஆக்சுவலா என்னாச்சுன்னா 1961ல there was a serious problem in potato. Potato was showing yellowing and death of plant in patches. அப்போ all our entomologists, pathologists went to the spot, soil scientists, all the scientists went to Nilgiris and observed the field, potato field. அவங்க they are unable to figure out what is going on. Pathologists பார்த்தாங்க no disease, entomologists பார்த்தாங்க no pest. Then people are scratching head. Subsequently, ஜெர்மன்ல இருந்து டாக்டர் ஜோன்ஸ்னு ஒருத்தர் வந்தார் ஜெர்மன்ல இருந்து. He was the man identified as that is due to potato cyst nematode. அப்புறம் தான் ஒன் பை ஒன் citrus, banana, rice and all vegetable crops, one by one the problem was able to, the people are able to identify. அதுல வந்து மெயின்ல வந்து நம்ம யாரை சொல்லணும்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பீப்புள் அங்கங்க வெஜிடபிள் கிராப்ஸ்ல இருந்து சாம்பிள் எடுத்து கொண்டாங்க. லைம்ல லெமன் சிட்ரஸ் ஸ்பீஷிஸ் இருந்து கொண்டாந்தாங்க. நிறைய கிராப் பனானா எல்லாத்துலயும் பார்க்கும்போது தென் the problem of nematode was identified. 1978ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் 2 லேபரட்டரி ஆரம்பிச்சாங்க. ஒன் அட் nematology laboratory at Trichinopalli to take care of the southern district including Trichinopalli. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல ஒரு லேபரட்டரி taking care, nematology laboratory taking care of the district in northern region, Chennai, Kanjipuram and so on, South Arcot and so on. So this is the genesis of nematology research work in Tamil Nadu. I will say that Tamil Nadu is the pioneer in doing nematological research. Yeah. So in the Trichy Nematology Laboratory, I was working with Dr. B. Velayudam. Upon we made a survey to all the districts, including Tiruchirappalli, Ramnad. அப்பெல்லாம் இது ஒருங்கிணைந்த மாவட்டங்கள், கன்னியாகுமரி எல்லாம் போய் சாம்பிள் எடுத்து we identified nematode sick areas. அதில் மேஜராக பார்க்கும்போது என்னெல்லாம் பார்த்தோம்னா பனானால we had a serious problem of nematode. அதில் நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கு. I will come to later on. அதே மாதிரி வெஜிடபிள் கிராப், வெஜிடபிள் ரூட் நாட் nematode was a serious problem. வெஜிடபிள் கிராப்ஸ் பார்க்கும்போது நம்ம மேஜராக பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, பிரிஞ்சால், பெண்டி, chilies, these are all the major vegetables. இதுல வந்து severe incidence of root knot nematode. அப்புறம் subsequently recent சொல்ல மாட்டேன், ஒரு 20 years back we had a serious problem in cucurbits. அது பாவக்காய், பொடலங்காய், அப்புறம் பூசணிக்காய், இதுல பாத்தீங்கன்னா plants were dying, premature death of plants. என்னடான்னு பார்க்கும்போது ரூட்டை எக்ஸாமின் பண்ணா சிவியர் ரூட் காலிங். இந்த எலிஃபேண்டைசிஸ் வந்தா கால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கரமான முடிச்சுகள் அந்த பாவைக்கால, அப்புறம் சொரைக்கால, ஆல் கோட்ஸ், ஈவன் குக்கம்பர், அது ஒரு ப்ராப்ளம், சீரியஸ் ப்ராப்ளம்.
And banana, wherever we go to banana crop, we are able to see ஒரு 5-6 genus of nematode, particularly the burrowing nematode சொல்லக்கூடியது. It's a migratory endoparasite. It cause serious problem. அது ஒண்ணு. burrowing nematode, அப்புறம் வந்து spiral nematode, lesion nematode, pratilangel சொல்லக்கூடிய root lesion nematode. இதெல்லாம் migratory endoparasites. அது வந்து cortical parenchyma போய் it will penetrate inter and intracellularly. அதுல போய் டார்கெட் கார்டிகல் செல்ல டார்கெட் பண்ணும். சம்டைம்ஸ் தே ஆர் கேபிள் ஆஃப் கோயிங் டீப் இன்டு தி ஸ்டீலா ரீஜன். ஸ்டீலா ரீஜன்னா என்னன்னா, நம்ம xylem and phloem vessels எல்லாருக்கும் தெரியும், யூஜில படிச்சோம். xylem vessels தான் நம்ம கண்டக்டிங் வாட்டர் ஃப்ரம் லோயர் பார்ட் அண்ட் டேக்ஸ் த வாட்டர் டு தி அப்பர் பார்ட். phloem vessels வந்து லீஃப்ல இருந்து it is transporting all the nutrients to the plant, whole plant. So these vessels, xylem vessels, are mainly affected by this root knot nematode. அது என்ன காரணம்னு யோசித்தீங்கன்னா, அந்த நெமட்டோட் ஒன்ஸ் இந்த செகண்ட் ஸ்டேஜ் லார்வா தான் உள்ள போகுது. பாரசைட் ஒன்ஸ் உள்ள போன பிறகு அது என்னன்னா, கார்டிகல் பேரன்கைமா ஸ்டைல்ல ஃபீடிங் சைட் ஃபிக்ஸ் பண்ணும். ஃபீடிங் சைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா வில் ஸ்டார்ட் எஸ்டாப்ளிஷிங். அதுலயே உள்ள இருந்து ஃபீட் பண்ணிட்டு அப்படியே இந்த நெமட்டோட வந்து இட்ஸ் ஸ்வெல் இன் சைஸ், ஸ்வெல் ஆகி, அது மட்டும் இல்லை, நெமட்டோட ஸ்வெல் ஆகும். அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, அங்க இருக்கக்கூடிய கார்டிகல் பேரன்கைமா செல்ஸ் வந்து ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் ஹைப்பர்பிளாசியான்னு சொல்லுவோம். ஹைப்பர்ட்ரோஃபின்றது என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் செல், ஹைப்பர்பிளாசியா வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல். இது வந்து ஒரு கேன்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால நெமட்டோட என்லார்ஜ் ஆகுது, ஹைப்பர்ட்ரோஃபி நடக்குது, ஹைப்பர்பிளாசியா நடக்குது. வாட் வில் ஹேப்பன், கார்டிகல் பேரன்கைமா செல்ல ஒரு ப்ரெஷர் இஸ் கிரியேட்டட் இன் த கார்டிகல் பேரன்கைமா செல். அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது xylem vessels எல்லாம் டிஸ்லோகேட் ஆயிரும். எப்படி நம்ம வீட்டில் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேலே ஓவர் டேங்குக்கு தண்ணி மோட்டர் மூலமா கொண்டு வரும்போது எனி லீக்கேஜ் அல்ல அடைப்பு டிஸ்லோகேஷன் இருந்ததுன்னா தண்ணி வந்து சரியா ஓவர் டேங்க்ல போய் உழாது, சம்டைம்ஸ் ஏறவே செய்யாது. சேம் திங், xylem vessels டேமேஜ் பண்ணும்போது the crop will not get water. என்னதான் மண்ணில் நீங்க என்னதான் தண்ணி ஊற்றினாலும், என்னதான் உரம் வச்சாலும் எதுவுமே மேலே போய் சேராது. தட் இஸ் த மெயின் ரீசன். அதான் ரூட் நாட் நெமட்டோட் வந்து ப்ரீமச்சூர் டெத் காஸ் பண்றது. நாட் ஓன்லி ரூட் நாட் நெமட்டோட், பனானால நான் சொன்னேன், ஆல் த லீஷன் ஃபார்மிங் நெமட்டோட், மைக்ரேட்டரி எண்டோபாரசைட், தே காஸ் த சீரியஸ் ப்ராப்ளம். ரைட்டுங்களா? இதை மாதிரி சிட்ரஸ், எலுமிச்சையில வந்து சிட்ரஸ் நெமட்டோட்னு ஒன்று இருக்கு. அது மாதிரி வரிசையா ஏகப்பட்ட நெமட்டோடு இல்லாத கிராப்பே கிடையாது. பிளான்டேஷன் கிராப், காஃபி, டீ, எல்லாத்துலயும் ப்ராப்ளம். இப்போ வந்து என்னன்னா, நெமட்டோட்ஸ் ஏன் அந்த அளவுக்கு பிரபலம் ஆகல அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா டெக்னாலஜிஸ். இப்போ நான் வந்து 1978 ஆல் இண்டியா லெவலில் 15 பேர் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் லெஸ் தேன் 100 தான் இருக்கிறாங்க. நிறைய யூனிவர்சிட்டியில நெமட்டாலஜி சப்ஜெக்டே கிடையாது. காரணம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து நம்ம நிமட்டோட வந்து நம்ம அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகல. என்டமாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் we know very well some 5 centuries back. The pathogens we know very well 5 centuries back. Nematodes பார்த்தீங்கன்னா hardly it is 50 years old. அந்த சப்ஜெக்ட் டெவலப் ஆனது. ஸோ அதனால அதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி இல்லை, இந்த எக்ஸ்பர்டைஸும் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வந்து அந்த நிமோட்டோட் ப்ராப்ளம் வரிசையாக இருக்குது. நான் வந்து இந்த நிமோட்டோட்ஸ் என்னென்ன நிமோட்டோட்ஸ்ன்றது பிக்சர்ஸுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சார் ஜோ சார், கேன் யூ ப்ளீஸ், திஸ் நிமோட்டோட் இஸ் நோன் அஸ் அப்ளாங்காய்டஸ். வந்து 99.9% நிமோட்டோட்ஸ் ஆர் சப்டரேனியன் சாயில் டுவெல்லிங் ரைசோஸ்பியர்ல இருக்கும். இது வந்து யூனிக் ஒன், ரைஸ் ஒயிட் டிப் நெமட்டோட், லீஃப் அண்ட் பட் நெமட்டோட் சொல்லுவோம், ரைஸ் ஒயிட் டிப் நெமட்டோட். And it was identified in Kanyakumari district during 1980s. Now there is no incidence of such nematode, and this Aplancarditis is a problem in onion and garlic in some of the hilly areas. Adume, it has to be thoroughly examined. அது வந்து இப்போ அப்ளாங்காய்டஸ் இது வந்து
லீஃப் நிமட்டோட், அஃப்லாங்காடர். ரைஸ்ல வரக்கூடிய அஃப்லாங்காடர் பெசியை. ஓகே, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் நவ். நவ் இட்ஸ் நாட் சீன். நெக்ஸ்ட் சார். யா, திஸ் இஸ் டேகர் நிமட்டோட், ஜிஃபினிமான்னு சொல்றது. இது வந்து எங்கன்னா வி கேன் சி திஸ் நீங்க வீட்டுல குரோட்டன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, ரொம்ப நாள் பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா, அந்த குரோட்டன்ஸை நீங்க வந்து ஏதாவது வாட்டர் இருக்கும்போது அந்த குரோட்டன்ஸை மெதுவா அப்ரூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கால்ஸ் இருக்கும். இது ரூட் நாட் நெமட்டோட் கால்ஸ் இல்லை, இட்ஸ் அ டிஃபரெண்ட். அந்த நெமட்டோடுக்கும் ஹோஸ்ட்டுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன்ல கால் ஃபார்ம் ஆனது. அது சேம் மெத்தடாலஜி, ஹைப்பர்ட்ரோபி அண்ட் ஹைப்பர்பிளாசியானால. இது வந்து ஜிஃபினிமா டேகர் நிமட்டோன்னு சொல்றது. இது வந்து பெரனியல் கிராப்ஸ்ல நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மல்பரி எடுத்தீங்கன்னா அதுல இருக்கும், கிரேப்ஸ்ல இருக்கும், சிட்ரஸ்ல இருக்கும், சப்போட்டால இருக்கும். எனி பெரனியல் கிராப் அண்ட் குரோட்டன்ஸ் வீட்டுல பாட்ல வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப வாழமா இருக்கும்போது பிடிங்கி பாருங்க, அதுல காலா இருக்கும். இதுதான் மேஜர் ப்ராப்ளம். அதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட்றது நான் வந்து கடைசியில பொதுவா சொல்றேன். எல்லா நிமட்டோடுக்கும் ஒரே மேனேஜ்மெண்ட் தான், தனித்தனி மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஓவராலா கிவன் கரண்ட் சிச்சுவேஷன்ல எப்படி நிமட்டோட மேனேஜ் பண்ணலாம்ன்றத நான் கடைசியில சொல்றேன். நெக்ஸ்ட் சார். இது ஜென்ரலா பிளான்ட் பேரசிட் நிமட்டோட பத்தி ஜென்ரல். இதுல வந்து நீங்க இஃப் யூ சி தேர் இஸ் ஃபீமேல் இஸ் தேர் அண்ட் மேல் இஸ் தேர். நிமட்டோட பொறுத்தளவு ஃபீமேல்ஸ் ஆர் பேரசிட்டிக், மேல்ஸ் வந்து தே ஆர் நாட் பேரசிட்டிக். ஃபீமேல்ஸ் தான் ஸ்டைலட் ஸ்ட்ராங்கா இருக்கும். தே வில் பெனிட்ரேட் அண்ட் தே வில் ஃபீட் ஆன் த போஸ்ட் பிளான்ட். ஏன்னா அது வந்து மல்டிப்ளை ஆகணும். மேல்ஸ் ஆர் நாட் பேரசிட்டிக் ஒன். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் சார். This is a schematic diagram of a nematode. You can see in the head region. இது வந்து you can see a stylet. குண்டூசி மாதிரி ஒரு கருப்பா இருக்கு இல்லையா, அதான் ஸ்டைலட், அழகுன்னு சொல்றது. அதை வச்சுதான் ரூட்டை பெனிட்ரேட் பண்ணி அதை இட் வில் சக் த சாப். அது எண்டோபாரசைட்ஸ் வந்து பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போயிடும், கார்டிகல் பரக்கைமா செல் போகிறோம். நிமட்டோட பொறுத்தவரை இந்த பாடி கியூட்டிகல் டிரான்ஸ்பரண்ட். அதனால உள்ள ஆர்கன் நமக்கு பாடி கியூட்டிகல் டிரான்ஸ்பரண்ட் இருந்தா we can see the heart, we can see the lungs இல்லையா. அந்த மாதிரி நிமட்டோடுக்கு வந்து எல்லா இன்டர்னல் பார்ட்ஸையும் பார்க்கலாம். பிகாஸ் த பாடி கியூட்டிகல் இஸ் டிரான்ஸ்பரண்ட். இட்ஸ் அ ரிங் நிமட்டோட். இது வந்து கிரிக்கோனிமாடஸ் சொல்றது. ரிங்கா இருக்கும். நிமட்டோட் வந்து நாட் செக்மெண்டட். அந்த கியூட்டிகுலர் ஆனுலேஷன் வந்து சில நிமட்டோட ரொம்ப டீப்பா இருக்கும். அதனால இது வந்து ரிங் நிமட்டோட். இது வந்து பெரனியல் ட்ரீஸ்ல இருக்கும், சப்போட்டா, கோவா எல்லாத்துலயும். இது ஒரு ஸ்லகிஷ் நிமட்டோட், எக்டோபாரசைட். இது ரிங் நிமட்டோட். ரைஸ் ரூட் நிமட்டோட். ஹிஸ்பானியாலாம் ஒரைசேன்னு சொல்ல கிடையாது, ரைஸ்ல வரணும். ஆல் வெட்லேண்ட் ரைஸ்ல, பர்டிகுலர்லி தாமிரபரணி பெல்ட்ல இது ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி ஹெவி பாப்புலேஷன் லோட் இருந்தா இது வந்து இட் வில் ஷோ த சிம்டம். Otherwise, the yield loss will be only 5 to 10%. That can be adjusted by providing proper nutrition. கரெக்டா அடி உரம், டாப் ட்ரெஸ்ஸிங் கரெக்டா பண்ணோம்னா we can manage this nematode problem. And ரைஸ்க்கும் வெட்லேண்ட் ரைஸை பொறுத்தவரை ரைஸ் ஆஃப்டர் பனானா போடும்போது இந்த nematode வந்து கிராப் ரொட்டேஷன்ல வந்து திஸ் nematode can be reduced. இது வந்து ஜஸ்ட் ஷோன் த 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைலட் இன் nematodes. அந்த ஜிஃபினிமா பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஸ்டைலட்டா இருக்கிறது ஜிஃபினிமால இருக்கும். ஏன்னா அது எக்டோபாரசைட், இட் ஹாஸ் டு பெனிட்ரேட் த ரூட், அதனால லாங் ஸ்டைலட். அண்ட் நடுவில் இருக்கிற பிக்சர் வந்து ஸ்டொமேட்டோ ஸ்டைலட் சொல்றது. அதர் nematodes, மெஜாரிட்டி ஆஃப் த nematodes ஆர் ஹேவிங் தி ஸ்டொமேட்டோ ஸ்டைலட். ஸ்டொமேட்டோ ஸ்டைலட் தான் ஸ்ட்ராங் ஸ்டைலட். அந்த அதுதான் கேன் யூஸ் டு பெனிட்ரேட் த ரூட். இது வந்து வாட் யூ ஆர் சீயிங் இஸ் ஹெட்ரோடிரா சிஸ்ட் நெமட்டோட். ஹெட்ரோடிரா வந்து ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை தமிழ்நாட்டில். பட் சதர்ன் ஸ்டேட்ல ப்ராப்ளமே கிடையாது. இட்ஸ் அ ப்ராப்ளம் இன் டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான். அதுல வந்து ஹெட்ரோடிரா சிஸ்ட் நெமட்டோட் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம் இன் மெனி கிராப்ஸ், மெனி சீரியல்ஸ் and other crops. So நமக்கு it's not a problem. Heterodira cyst nematode. இது வந்து female you can see about இது வந்து என்னன்னா குளோபோடிரா பொட்டேட்டோ சிஸ்ட் nematode சிஸ்ட். இது எப்படின்னா குளோபுலர் ஷேப்ல இருக்குல்ல. இது நம்ம நீல்கிரிஸ் அண்ட் கொடைக்கானல்ல சீரியஸ் ப்ராப்ளம் ஆன் பொட்டேட்டோ. இது வந்து அந்த ஃபீமேல் என்ன ஆகுதுன்னா
ஃபீமேல் ஆக்சுவலா கலர்லெஸ். அண்ட் மெச்சூரிட்டி த ஃபீமேல் கியூட்டிக்கல் வந்து ஒரு மாதிரி டேனிங் ப்ராசஸ் போய் எல்லாம் டெட் ஆயிரும். பட் உள்ளுக்குள்ள 200 to 300 எக்ஸ் வில் பி தேர். அது வந்து என்னைக்கு பொட்டேட்டோ கிராப் திரும்ப ஒரு 2 வருஷம் ஆனாலும் பொட்டேட்டோ கிராப் திரும்ப போடும்போது அந்த ரூட் எக்ஸுரேட்ஸ், பொட்டேட்டோ கிராப் ஃப்ரெஷ்ஷா போடும்போது அந்த பொட்டேட்டோ கிராப்புடைய ரூட் எக்ஸுரேட்ஸ் சென்சேஷன் பண்ணி அந்த சிஸ்ட் வில் ரிலீஸ் தி எக்ஸ் அண்ட் சப்சிக்வெண்ட்லி இட் வில் டேமேஜ் தி நெக்ஸ்ட் கிராப். அதுதான் தட் இஸ் a problem with the cyst nematode. Very difficult to manage because they remain as a cyst in the rhizosphere. This is the recently taken photograph. நான் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சிஐஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெமட்டாலஜி ஆஸ் ஒரு சின்ன மினி தீசிஸ் ரிசர்ச் ஒர்க்குக்கு மினி தீசிஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். அதில் அந்த ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அது டிட் த ரிசர்ச் ஒர்க் அண்ட் வி டிட் ரிசர்ச் ஆன் டொமேட்டோ யூசிங் தி ஆர்கானிக் அமெண்ட்மெண்ட்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப்ல ஒரு ரூட் நாட் டொமேட்டோ கிராப் இன்ஃபெஸ்டட் வித் ரூட் நாட் டொமேட்டோ போட்டிருக்கேன். அந்த பாருங்க எவ்வளவு கால்ஸ் சிவியரா இருக்குன்னு பார்க்கலாம். அதான் சிவியர் இன்ஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் ரூட் நாட் நெமட்டோட். என்னன்னா இந்த நெமட்டோட வந்து டைரக்ட் டேமேஜ் வந்து இட் சக்ஸ் த சாப். சப்சிக்வெண்ட்லி என்ன ஆகுன்னா திஸ் ஒரு நெமட்டோட் பெனிட்ரேட் பண்ணதுனால நிறைய ப்ரோப் பண்ணும். ஒரு 100 ப்ரோப்ஸ் பண்ணும்போது 100 ப்ரோப்ஸ்லயும் இட் காசஸ் 100 இன்ஜுரிஸ். என்னன்னா சாயில்ல வி நோ வெரி வெல் டொமேட்டோ பொறுத்தவரை ஃபுசேரியம் ஆக்சிஸ்போரம் ஃபார்மா ஸ்பீசிஸ் லைகோபெர்சிசி இஸ் a serious wilt causing organism. இது வந்து ரைசோஸ்பியர்ல எப்போதும் இருக்கும். அந்த நிமட்டோட வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றதுனால அந்த ப்ரோப் பண்றதுனால நிறைய மைன்யூட் இன்ஜுரிஸ் ஆர் காஸ்ட். To the injuries, the soil-borne pathogens can easily enter and cause the damage. So, nematode fungal complex is a serious problem in vegetable crops, particularly in tomato crops like tomato, where the association of nematode and fusarium wilt is a serious problem, cause serious damage. அதனால யூ கேன் சி டொமேட்டோ வந்து நார்மலா பிளான்ட் பண்ண பிறகு ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 months இருந்து நமக்கு ஈல்ட கொடுக்கணும். இதுல வந்து ஒரு 50% ஆஃப் தி டியூரேஷன் சே அபவுட் 2.5 to 3 monthsலே செனசன்ஸ் வந்து இட் வில் காஸ் ப்ரீமேச்சூர் டெத் ஆஃப் பிளான்ட். தட் இஸ் த ப்ராப்ளம் வித் நெமட்டோட்ஸ். ஸோ ஃபார் நான் உங்களுக்கு நெமட்டோட பத்தி சொல்லிட்டேன். Nematode வந்து what you are seeing is another thing. I will come to that. Let it move on. Nematode பத்தி இன்னொரு சொன்னீங்களா சார், how to manage the nematodes கேட்கலாம். நம்ம வந்து நிமட்டோட்ல ஒர்க்ல பயனியர்ஸ் யாருன்னா யூஎஸ்ல தான். யூஎஸ்ல நான் வந்து ஜோ சார் சொல்லும் போது போஸ்ட் டாக்டரேட் பண்ணது நார்த் கரோலினா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில during 1998 I did the post doctorate in US. அங்கதான் பண்ணேன். அப்போ வந்து இன்டர்நேஷனல் மெலானிகிரைன் ப்ராஜெக்ட் நம்பர் 1 லேபரேட்டரியில எனக்கு ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் தேர். அப்போ வந்து என்னன்னா யூஎஸ்ல வந்து இன் 1960s 70sல தே அவேர் ஆஃப் த நிமட்டோட்ஸ் வெரி வெல். அவங்க தே யூஸ் ஃபியூமிகன்ட்ஸ். இட் வாஸ் ஒர்க்கிங் வெரி வெல் டு மேனேஜ் த நிமட்டோட். அட் த சேம் டைம் சப்சிக்வெண்ட்லி அங்க அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எல்லாம் பொல்யூட் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி ஃபியூமிகன்ட்ஸ். ஸோ அவங்க ஃபியூமிகன்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ வி ஆல்சோ பேன் த யூஸ் ஆஃப் ஃபியூமிகன்ட்ஸ். அது பழைய ஆளுகளுக்கு தெரியும். டிடி இடிபி அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நவ் இட் ஹஸ் பீன் பேண்ட். மேபி இந்த வேர் ஹவுஸ்ல தே மே யூஸ் சம் ஆஃப் த ஃபியூமிகன்ட்ஸ். அதையும் இப்போ பேன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லேட்டர் ஆன் வி ஹேட் அ வெரி ஃபியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் த கார்போஃபியூரான் 4-8 இருந்தது. ஆல்டிகார்ப் இருந்தது. ஆல்டிகார்ப் வந்து 1985ல ஒரு யூனியன் கார்பைட்ல வி ஹேட் அ ப்ராப்ளம் இல்லையா, அதனால அதோட அதுவும் பேன் பண்ணிட்டாங்க. So we had a choice of granules, carbofuran and 4-8 and அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கார்போஃபியூரான் 4-8ல என்ன ப்ராப்ளம்னா அது வந்து the standard of the chemical has gone down. நான் வந்து ஒர்க் ஆரம்பிச்சப்போ ரேலிஸ் கம்பெனி வாஸ் ஹேவிங் தி கார்போஃபியூரான். அது ஒரு குவாலிட்டியா இருந்துச்சு. சப்சிக்வெண்டா ஃபார்மர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணா இட்ஸ் நாட் ஒர்க்கிங். மேபி இந்த ஸ்டாண்டர்ட் வந்து இருக்குமான்றது எனக்கு டவுட்டு. ஸோ வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் கார்போஃபியூரான் ஃபார் நிமோட்டோட் மேனேஜ்மெண்ட். 4-8ம் வந்து அந்த அளவுக்கு இல்லை பிகாஸ் பட் என்னன்னா வாட் இஸ் அதர் ஆல்டர்னேட்டிவ்னா இப்போ நம்ம வந்து நெமோட்டோட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சிம்பிள் வே என்னன்னா அந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் மென்யூர்ஸ். ஃபார்ம் அண்ட் மென்யூர் நார்மலா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றோம்.
கொஞ்சம் ஹையர் டோஸ் போட்டோன்னு வைங்களேன், அது வந்து நிமோட்டோட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீம் கேக் அது போட்டாலும் சிறப்பாக இருக்கும். அப்புறம் வேற சுகர் ஃபேக்டரிஸ் தேர் பிரஸ்மேட் அப்ளிகே பண்ணலாம். பிரஸ்மேட் ஃப்ரெஷ்ஷாக போடாமல் ஃபார்ம் யார்டில் ஒரு 3 or 4 months வச்சுட்டு அப்புறம் வி கேன் அப்ளை. அண்ட் ஆயில் கேக்ஸ் போடலாம். அப்புறம் இன்டர்கிராப்ஸ் இன்டர்கிராப்ஸ் மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டூரிங் தி ஃபேலோ இது ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் யூ கேன் ரைஸ் கிரீன் மன்யூர் லைக் டெயின்ச்சா சன்னம்லாம் போட்டு தென் உள்ள விடலாம். எப்படி சார் இது வந்து தீஸ் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எப்படி நெமட்டோட் மேனேஜ் பண்ணும் நீங்க கேட்கலாம். தேர் இஸ் 3 மெக்கானிசம். எல்லாமே ஸ்டடி பண்ணியிருக்கிறேன், என் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க, நானே பண்ணியிருக்கேன். 3 மெக்கானிசம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பிளான் நியூட்ரிஷன். எல்லாருக்கும் தெரியும் ஃபார்மேட் மெட்டீரியல்ல என்பிகே இருக்கு, அதர் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இல்லை, பட் எவ்ரி திங் இஸ் தேர். ஆல் த 16 எலிமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் ஃபார்மேட் மென்யூர் பட் வெரி லெஸ் குவான்டிட்டி. Apart from that, post-plant nutrition or mechanism. Rende, whenever this applied material undergoes decomposition, organic acids are released, and some of the toxic gases like ammonia and others are released. These are lethal to nematodes. Oxalic acid, formic acid, all these things are released in a small quantity, but they are lethal to nematodes. Innone enna, whenever you apply these things, predaceous nematode, Mononchus or nematode இருக்கு. It's a predaceous nematode. It will feed on the parasitic nematode. அதுக்கு தனியா ஒரு பக்கல் கேவிட்டி இருக்கு, பயங்கர டூத் இருக்கும். It will feed on the parasitic nematode. Apart from that, many antagonistic fungi are developed. Trichoderma and Aspergillus, all these things are antagonistic fungi. They are also, their multiplication is increased in the soil. All these things are checking the nematode. So 3 mechanisms due to organic amendment, so host plant nutrition, and while undergoing decomposition, lot of toxic elements are released, and finally antagonistic organisms. All these things put together, they integrate and act on the nematode, and we can reduce the nematode. That is the good news we have now. You can boldly recommend these things to the farmers to reduce the nematode problem. Okay. This is about nematodes. We can have I welcome all the questions from you. One more video I have. When I was a director, we had a serious, during 2009 and 13, we had a serious problem of papaya mealybug. Perda papaya mealybug is caused by Paracoccus marginatus in children or mealybug. It's not native of India. It was an invasive one. Came from other country. அது எப்படின்னு தெரியல, மால்தீவ்ஸ்ல இருந்து வந்ததா ஸ்ரீலங்கால இருந்து வந்ததான்னு தெரியல. somehow it has entered. அது யாரோ பப்பாயா ஏதாவது கொண்டாங்களா, என்ன மெட்டீரியல்ஸ் வந்தோன்னு தெரியல, it has entered. இது வந்து 2008ல it appeared in Coimbatore in crops like papaya, mulberry, cassava, sunhemp and so on. அப்போ வந்து தெரியல. 2009ல என்ன ஆச்சுன்னா ப்ராப்ளம் சிவியர் ஆயிடுச்சு. நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, பப்பாயா வந்து இட்ஸ் இண்டிகேட்டர் பிளான்ட். அதுல பப்பாயா ஃப்ரூட்டை ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும், அந்த ஃபுல்லா கவர் பண்ணிடும், குஷ்டரோகம் மாதிரி இருக்கும். அது அத வந்துருச்சு. அத மாதிரி மல்பெரி ஒன்றும் பண்ண முடியாது, மருந்து அடிச்சாலும் கண்ட்ரோல் பண்றதில்ல. ஃபார்மர்ஸ் அடிச்சு அடிச்சு அழுத்து போயிட்டாங்க. ஸோ ஒரு வருஷத்துல வந்து இதுக்கு மருந்து அடிச்சு 250 கோடிக்கு மருந்து அடிச்சிருப்பாங்க. வி டுக் அ சர்வே. ஆனாலும் எதுவும் கட்டுப்படுத்தல. இன்னும் மீலிபக் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்பதான் நான் வந்து ஐ டுக் சார்ஜ் அஸ் டைரக்டர் CPPS. எனக்கு என்னடா நம்ம எடுத்தப்போ இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. வந்து டெல்லியில இருந்து சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடுக்கு வந்து லெட்டர் போடுறாங்க, தமிழ்நாட்டுல ஒரே ப்ராப்ளமா இருக்கு, வாட் இஸ் ஆக்ஷன் டேக்கன். அவர் சீஃப் செக்ரட்டரி விசிக்கு லெட்டர் போட்டாரு. விசி உடனே என்னைய கூப்பிட்டு விட்டாரு. டைரக்டர் என்ன செய்வாங்களோ தெரியாது, 6 மாசத்துல இதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. எனக்கு என்னடா இப்படி சொல்றாரு, மீலிபக் இஸ் ஹார்ட் நட் டு கிராக். அது மீலி கோட் இருக்கு, அது பாராசிட்டாய்டு கிடையாது, இன்வேசிவ் ஒன், வெளிநாட்டுல இருந்து வந்ததுக்கு அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சரி, நம்ம டேக் அ சின்சியர் ஸ்டெப்னு சொல்லிட்டு வி ஹேட் கண்டக்டட். உடனே இம்மிடியட்டா ஈவன் நான் கிளிகுளத்துக்கு வந்திருந்தேன். அப்போ வி கேவ் அவேர்னஸ் ப்ரோக்ராம், என்னென்ன செய்யலாம், இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆல் த டிபார்ட்மெண்ட் பீப்புள், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் எல்லாம், இப்போ டிடிஸ் எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. கிளிகுளம் காலேஜில் வந்து பண்ண, அதே மாதிரி மதுரை காலேஜ், திருச்சி காலேஜ், எவ்ரிவேர் வி கண்டக்டட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்.
அப்புறம் வந்து சப்சிக்வெண்டா என்னாச்சுன்னா யூஎஸ்ல இருந்து சயின்டிஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க இந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டு there is a parasitoid for this particular Paracastus marginatus யூஎஸ்ல இருக்கு, போர்ட்டோரிக்கோல இருக்குன்னு சொன்ன உடனே ஸோ டாக்டர் ரவீந்திரா பெங்களூர்ல இருந்தாங்க. அவங்க மூலமா ஐசிஆர் த்ரூ ஐசிஆர் வி இம்போர்ட்டட் தி parasitoid and we are able to multiply ஸ்டேட் லெவல்ல ஆல் த ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் காலேஜஸ்ல இல்லை என்டமாலஜிஸ்ட் பேத்தாலஜிஸ்ட் மட்டும் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி வி ப்ரொடியூஸ்ட் மாஸ் மல்டிப்ளை பண்ணி we gave it to the farmers. இதை என்ன பண்ணோம்னா சக்சஸ்க்கு காரணம் என்னன்னா we involved all the collectors, district collectors, all the line departments, agriculture, horticulture, sericulture, even some of the areas forestry people, எல்லாத்தையும் நாங்க எங்களோட கூட சேர்த்துக்கிட்டோம். நான் திருநெல்வேலியில வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. திருநெல்வேலியில ஜெயராமன் கலெக்டர் இருந்தாரு. ஐ திங்க் டூரிங் 2010 இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயராமன் கலெக்டர் தென்காசி பக்கம் ஒரு வில்லேஜ்ல மல்பரியில ரிலீஸ் பண்ணோம். ரைட்டா, ரிலீஸ் பண்ணிட்டு we had a farmers meeting. அப்போ எம்ஏகே பிள்ளை இருந்தாரு, நம்ம எட்டமாலஜி ப்ரொஃபசர் இப்ப நம்ம குரூப்ல இருக்காரு, அவர் இருந்தாரு, எல்லாரும் வந்திருந்தாங்க. ஐ ஆல்சோ கேம். அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா இருந்தது. அது அப்புறம் வந்து மதுரையில இருந்து காமராஜன் ஒரு கலெக்டர் இருந்தாரு. அப்போ அந்த எம்எல்ஏ வந்து மூர்த்தி சொல்றது இப்ப மினிஸ்டரா இருக்காரு, அலங்காநல்லூர் எம்எல்ஏ. அவர் இப்போ மினிஸ்டரா இருக்காரு, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உள்ள மினிஸ்டர் இப்ப இருக்காரு, அவரும் இருந்தாரு. காமராஜ் விசி வந்திருந்தாங்க மதுரைக்கு. அது மாதிரி வெள்ளூர்ல வந்து என் கிளாஸ்மேட் சி ராஜேந்திரா ஐஏஎஸ் இருக்காருல, என்னுடைய பிஎஸ்சிஜி கிளாஸ்மேட் அவரு வந்து எனக்கு சோ ஹாப்பி தட் அவரை பார்க்கும்போது அவர் என் கூட வந்தாரு. ஸோ என் கிளாஸ்மேட் ஆஸ் அ கலெக்டர் அவரோட போய் அந்த இதை ரிலீஸ் பண்ணது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. we had a nice gathering at that time. So I used to thank C. Rajendran, my friend, collector at Vellore at that time. So இந்த மாதிரி அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இன்வால்வ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். அப்புறம் வந்து என்னன்னா அது மட்டும் இல்ல, நாங்க ரிலீஸ் பண்ண பிறகு என்ன பண்ணோம், ரெகுலர் மானிட்டரிங் அதை பண்ணோம். பண்ணும்போது என்னன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சார், இந்த மாதிரி கிளாசிக்கல் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஒரு பாராசிட்டாய்டா இம்ப்ரூவ் பண்ணி அதை மாஸ் மல்டிப்ளை பண்ணி இவ்வளோ ஒரு சக்சஸ் நடந்தது வந்து ஹிஸ்டரியிலே கிடையாது. ஆணித்தரமா சொல்லுவேன். அது வந்து என்னன்னா அந்த அளவுக்கு அந்த பாராசிட்டாய்டு வந்து 3 பாராசிட்டாய்டு வந்து சார். அதுல அஸ்ரஃபேகஸ் பப்பாயின்னு சொல்ற பாராசிட்டாய்டு தான் ரொம்ப அக்ரெசிவா இருந்தது. நான் என்ன சொல்லிட்டேன், வீசிட்டேன், இது அக்ரெசிவா இருக்கு சார், இதை மட்டும் நாங்க கான்சன்ட்ரேட் பண்றோம்னு சொல்லி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி விட்டோம். 15 டேஸ்லயே அது வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சு சார். அதுதான் நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. அந்த மீலி பாக்கு ஒயிட்டா இருக்கு. அந்த ஒரு நிமிஷத்துல அந்த பாராசிட்டாய்டு ஓடி ஓடி ஒரு 10 ஃபீமேல வந்து மேல உட்கார்ந்து அந்த அதுக்குள்ள எக்கை ரிலீஸ் பண்ணும். எக் வந்து டெவலப் ஆகி திரும்ப அது பியூப்பல் ஆகி அந்த ஹோஸ்ட்ல இருந்து வெளியில எமர்ஜ் ஆகும். ப்ளீஸ் see the video. You can see the ovipositor. The rear sideல சின்ன பின் மாதிரி பிளாக்கா தெரியுது பாருங்க, அதான் ovipositor. அது வழியா தான் எக்க உள்ள பண்ணும். உள்ள இன்ஜெக்ட் பண்ணி முடிச்ச உடனே அந்த மீலி பக் வந்து மூவே ஆகாது, பட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் பாருங்க. ஒரு ஜம்ப் பண்ணி எடுத்த உடனே ஒரு ஷாக். நம்ம இன்ஜெக்ஷன் போனா எப்படி ட்ரக்ஸ் போகும்போது வலிக்கும், ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் பாருங்க. இப்போ அது தூக்கி போடும். எஸ், உடனே அடுத்தது போகுது. ஹைண்ட் லெக்ஸை கிளீன் பண்ணிட்டு அடுத்த ஹோஸ்டுக்கு போகுது பாருங்க. அடுத்த ஹோஸ்டுக்கு போகுது. இது அடுத்த மீலி பக். முதல்ல ஆன்டீரியர் சைட்ல போடுச்சு, இப்ப ரியர் சைட்ல போடுது. இத மாதிரி ஒரு நிமிஷத்துல ஒரு 10-15 மீலி பக்க போய் அட்டாக் பண்ணுது. எக் உள்ள போனதுல போன பிறகு 1 or 2 daysல அது ஹேட்ச் ஆகி உள்ளுக்குள்ள பாடி கண்டென்ட் பூரா சாப்பிட்டுரும். சாப்பிட்டுட்டு இட் வில் பிகம் பியூப்பா. பாருங்க, பாடி கண்டென்ட் சாப்பிடுறது, மீலி கோட்லாம் உதிருது. தட் மீன்ஸ் த மீலி பக் இஸ் டெட். நவ் பீப்புள் கேஸ் ஃபார்ம் ஆயிடுது. அப்புறம் ஒரு 2 daysல அதை உடைச்சிக்கிட்டு
இந்த பாராசிட்டாய்டு வந்து அடல்ட்டா எமர்ஜ் ஆகி வெளியே வருது. பாருங்க, நல்லா பாருங்க, அதை உடைச்சிட்டு வெளியே வரும். வந்த உடனே பழையபடி வேலைய ஆரம்பிச்சு. தலை வெளியே வந்துருச்சு, thorax வெளியே வந்துருச்சு, அப்டவுன் மட்டும் உள்ள இருக்கு, வந்தாச்சு. என்டையர் அடல்ட் வெளியே வந்தாச்சு. பழையபடி ஸ்டார்ட். ஓகே, ஸோ இது வந்து என்னெல்லாம் எடுத்ததுன்னா, யூ cannot see this with naked eye, the parasitoid. நாங்கள் இதை எடுத்தா இந்த அப்படி நான் பார்த்தேன் மைக்ரோஸ்கோப்ல, ரைட்டா. ஸோ எனக்கு அந்த சோ டைனி பார்க்கும்போது இந்த ஆக்ஷன்லாம் பார்த்தேன். உடனே என்ன செய்யணும், மதுசூதன் ஒரு சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ என்கிட்ட இருந்தான். அவனை கூட்டு வந்து என் ரூம் பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு ஸ்டீரியோ ஜூம் மைக்ரோஸ்கோப் அவன்கிட்ட கொடுத்து வித் கேமரா அட்டாச்மெண்ட்டோட, எப்பா என்ன செய்வி எனக்கு தெரியாது, ஒரு மாசத்துல எனக்கு அது நான் பார்த்தது அப்படி வீடியோ கேப்சர் பண்ணி கொடுக்குன்னு சொன்னா கேப்சர் பண்ணி கொடுத்தேன். ஷோன் இட் டு டாக்டர் அருள்மொழி, த தென் கமிஷனர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டாக்டர் அருள்மணி, அவர் ஓன் அலுமனி, தென் ஐஏஎஸ். அவர்கிட்ட விட்ட காமிச்ச உடனே வெரி மச் ப்ளீஸ். அப்புறம் வந்து மினிஸ்டர்ஸ்க்கு போட்டு காமிச்சோம். அப்புறம் வந்து எஸ்டபிள்யூசியில் எல்லா டைரக்டர்ஸ், டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர் அண்ட் ஏபிசி எல்லார் முன்னிலையும் ப்ரெசென்ட் பண்ணேன். அண்ட் இதை வந்து ஹவாயில் யூஎஸ்ல போய் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல ப்ரெசென்ட் பண்ணேன். இட் இஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல். நான் வந்து என்ன ஹம்பிளா சொல்ல வைக்கிறேன்னா, த பாராசிட்டாய்ட் வாஸ் சோ அக்ரெசிவ். நாங்கள் வந்து அது முனைப்பா செயல்பட்டு அது ரொம்ப ஆக்டிவா இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், இதை விடக்கூடாதான்னு சொல்லிட்டு எங்களுடைய ஃபெல்லோ என்டமாலஜிஸ்ட் த்ரூஅவுட் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அவங்க எல்லாமே கோஆப்ரேட் பண்ணாங்க. வி ஹேட் அ கலெக்டிவ் ஒர்க். அண்ட் இதுல என்ன சொல்ல விரும்புறேன்னா, அன்னெசரியா ஃபார்மர்ஸ் நியர்லி 240 crores பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்ணாங்க. பெஸ்டிசைடு கண்ணாம்னான்னு ஸ்ப்ரே பண்ணா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும், அது வந்து விளக்க விரும்பல. அதே நேரத்துல ஈல்டு லாஸ் டியூ டு திஸ் மீலிபக் வாஸ் ரியலி 250 crores. 500 crores வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எனக்கு என்னுடைய 39 years இன் TNAU சர்வீஸ்ல இந்த நிகழ்ச்சி வந்து என்னை மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் தீஸ் திங்ஸ். அன்னைக்கு நம்ம ஜோ சார்ட்ட சொன்னேன், இதை நம்ம போடலாம் சார்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், ஜோ சார், ஃபார் யுவர் திங். இதுல வந்து எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன். சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். அப்போ சர்வீஸ்ல இருந்தவங்க எஸ்டபிள்யூசி அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயம் பார்த்துருப்பாங்க. ஸோ ஐ எம் வெரி மச் ப்ளீஸ் சார். ஸோ வித் திஸ் ஐ வாண்ட் டு கன்க்ளூட். நீங்க வந்து யாராவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா ஐ எம் வில்லிங் டு ஹாப்பிலி ஐ வில் ஷேர் மை இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேஷன்ட்லி ஹியரிங் சார். தேங்க்யூ டாக்டர் இவனேசர் ஐயாதுரை ஜனார்தன் சார். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. நீங்க பல்வேறு கருத்துக்கள், நிமெட்டோட்ஸ் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்ததுடன் அதன் ஹிஸ்டரி, அது எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தது, அது முதற்கொண்டு அது என்னென்ன பயிர்களை பாதிச்சது, அதோட பயன், அதை எப்படி கட்டுப்படுத்துவது போன்ற பல்வேறு தகவல்களை, ஆராய்ச்சி முடிவுகளை எல்லாத்தையும் காமிச்சிங்க. அது மட்டும் இன்றி நம்ம இந்த மீலிபக், பப்பாயா மீலிபக், அதை எப்படி, அதோட செயல்பாடுகள் என்ன, அது எப்படி கட்டுப்படுத்தும், அந்த குளவியால் எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பான வீடியோ பட காட்சியும் காண்பித்தீர்கள். உங்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி நம்ம தொல்லை கொடுக்குற மாதிரி, கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிலே சேர்க்க முடியாத ஒரு சமுதாயத்துல வந்து நம்ம வந்து சில விஷயம் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம எம்ஐ எல்லாம் சொல்றோம் இல்லையா, வெரிஃபிகேஷன்லாம், அதனால வந்துச்சுங்கிறாங்க. இப்ப வந்து ஆயக்குடியில உள்ளவங்க நெமட்டோடு கொய்யாவுக்கு வந்து ஏகப்பட்ட டேமேஜ் ஆயிடுச்சு. ஆந்திரா வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு நெமட்டோட்ஸ் சொல்லி பெரிய அளவுல ரீசெண்டா ஒரு 3 years பேக் பயங்கர இஷ்யூ. அது இன்னும் கூட வந்து கான்கிரீட்டா சொல்லலாம் நம்ம எவிடன்ஸ் வச்சு. நெமட்டோட் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட், டேமேஜ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட் தான். பட் என்ன ஒன் நம்பர் சப்ஜெக்ட் லாஸ்ட் சப்ஜெக்ட் போச்சு. அது ஏன்னா டேமேஜ் வந்தவரை தான் பார்க்க போறோம். ஸோ இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு நேஷனல் கன்ஃபியூஷன் மாதிரி தான் இருக்கு. செப்பரேட்டா there is a requirement for encouraging people for organic manure application and also neem கேட்கலாம்.
டெக்னாலஜி வந்து ஃபிளட்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த இடத்துல. ஏன்னா எதுனா வந்து கன்னியாகுமரி இருக்குது, பெட்டர் ஸ்டைல இருக்குது, பூர் குவாலிட்டி ஸ்டைல இருக்கு, ட்ரவுட்லயே இருக்குது, இதுலயே வருது. ஸோ இட் இஸ் வெரி பெக்குலியர் கேரக்டரிஸ்டிக் சக்கிங் பெஸ்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து மைக்ரோஸ்கோபி நேச்சர் ரொம்ப சேலஞ்ச். அதாவது அதை கண்டுபிடிக்கிறது வந்து நெமட்டோட் சாம்பிள். ஐ ஹேட் டு அப்ரிஷியேட் தி TNAU டிபார்ட்மெண்ட் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஆன் நெமட்டாலஜி. ஒரு சாம்பிள் தவிச்சா உடனே பார்த்து ரிசல்ட் அப்படி கொடுப்பாங்க சார். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆஃப் இதுல வந்து இன்னைக்கு கூட பண்ணாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் நெமட்டாலஜி. எங்க வர நீங்க எந்த ஒரு விவசாய சந்தேகம் இருந்தாலும் சரி, நம்ம ரூட் சாம்பிள் எடுக்கணும், செடி எடுக்கணும், மண்ணை கவர் பண்ணி மேட்டர் எழுதின எந்த ஒரு என்னன்னு எல்லா கிராப்புமே ஜஸ்ட் இருக்கு. எது கனகாமரத்துக்கு சரியான டேமேஜ் ஆகும். நிறைய இடங்கள் வந்து கனகாமரத்து லார்ஜ் ஏரியா போடுறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக்கான சில கிராப்ஸ்க்கு அது ஒரு டேமேஜ் இருக்கிறதுனால நெமட்டாலஜி இன்னைக்கு எடுத்து சப்ஜெக்ட் அருமையான சப்ஜெக்ட் வேறு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நெமட்டாலஜி பத்தி அளவாக தான் தெரியும். இப்போ சார் வந்து நேஷனல் ஒர்க் பண்ணதுனால ஐ திங்க் ஐ கெட் அப்ரிஷியேட் சின்சியரிட்டி டுவர்ட்ஸ் த ட்ரேட். நம்ம வெளிநாட்டு கொண்டு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ மேலிபேருக்கு வந்து ஏகப்பட்ட மினஸ் ஆச்சு. சார் விட்டது கசா விட்டாரு. கசாவா வெரி மச் அஃபெக்டட். எங்க போனாலும் பரவாயில்ல கைவிட்டாங்க எல்லாருமே பிகாஸ் ஆஃப் டேமேஜஸ். So I appreciate sir sincere work and the content is very fine and fantastic sir. Thank you very much. Thank you very much. ஜோ சார், இளங்கோவன் சொன்னது ரொம்ப கரெக்ட். Yes, ஹலோ, yes, sir. என்னன்னா ஒரு பாயிண்ட் சொன்னார் அவரு, ஆந்திரா. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல ஆல்ரெடி இருந்துச்சு. இவர் இந்த பனானால பொறுத்தவரை வி ஆர் மூவிங் சக்கர்ஸ். இப்போ பார்த்தீங்க திருச்சியில பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து சக்கர்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ லைக்வைஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் சக்கர்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒன் பிளேஸ் டு அனதர். அது மாதிரி இந்த ஆந்திராலன்னு சொன்னாங்கல்ல, திருச்சியில பாத்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பெரம்பலூர்ல வந்து எலுமிச்சை நிறைய போட்டிருப்பாங்க. அந்த எலுமிச்சையில சிட்ரஸ் இன்வெர்டட் வாஸ் சீரியஸ் ப்ராப்ளம். அதுல என்னன்னு பார்த்தோச்சுன்னா அந்த சிட்ரஸ் சீட்லிங்ஸ் எப்படின்னா அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து சிட்ரஸ் சீட்லிங்ஸை வந்து ஆந்திரால இருந்து இம்போர்ட் பண்ணிருப்பாங்க. அதுல த்ரூ த நர்சரி இட் ஹஸ் கம் டு தமிழ்நாடு. இஸ் பார்ட்லி கரெக்ட் சார். எஸ் எஸ். அதாவது ஈவன் புளியங்குடியில கூட அந்த பிரச்சனை இருந்ததுன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த லெமன் ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய புளியங்குடியில அந்த ஒரு பிரச்சனை இருந்ததாக நான் கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்குது. சோ நன்றி சார், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. இளங்கோவன் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்ட தோட்டக்கலை உதவி இயக்குனர் திரு பி சிவகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். சிவகுமார் சார் ப்ளீஸ். சார் வணக்கம் சார். சார் ப்ரொஃபசர் சாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் சிவகுமார் சார். ஒரு ரொம்ப அருமையா எங்களுக்கு வந்து என்னதான் யூனிவர்சிட்டியில நம்ம வந்து படிச்சிருந்தாலும் நிறைய மறந்துருச்சு. பட் இருந்தாலும் இப்போ மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கு சார் மூலமா. என்னன்னா இப்ப நெமட்டோட்ஸோட பாடி வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் இப்ப எப்படி நம்ம ஹார்ட்டை பார்க்கலாம் அது நீங்க அழகா சொன்னீங்க சார். அந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நம்ம ஹார்ட்டை பாக்குறதுக்கு இதுன்ட்டு. பட் என்ன அப்படின்னா நெமட்டோட்ஸோட டிரான்ஸ்பரண்ட்ங்கிறது படிச்சோம், இருந்தாலும் மறந்துட்டோம். எங்களுக்கு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கு. ரொம்ப நல்ல பாயிண்ட் சார். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சார். என்ன அப்படின்னா நெமட்டோட்ஸுக்கும் சாயில்ல பரவக்கூடிய அனைத்து விதமான ஃபங்கஸ்களுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அது மூலமா நிறைய ஃபங்கஸ் இதெல்லாம் வந்து இப்போ ஈவன் பனானா இதுல எல்லாம் நிறைய பரவிடுது அப்படின்னு மாதிரி. ஸோ அதுவுமே வந்து படிச்சோம், பட் மறந்து போச்சு. பட் இப்போ ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கு சார். எனக்கு ரெண்டு டவுட் சார். என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து நெமட்டோட்ஸ்ல எவ்வளவோ கண்ட்ரோல் மெஷர்ஸ் சொன்னாலும் இப்ப சார் பேசும்போது சொல்லிட்டீங்க சார். பட் அதாவது ஆன்டகோனிஸ்டிக் ஃபங்கஸோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. ட்ரைகோடோமா, சூடோமோனாஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருக்குன்ட்டு. பட் இந்த NIPH இருக்குல்ல சார், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், ஹைதராபாத், அவங்களுடைய ஒரு என்டமோபேத்தஜெனிக் நெமட்டோட், அதாவது முள்ளால் எடுக்கிறது மாதிரி நெமட்டோட வச்சு கில் பண்றது. பிளஸ் அந்த நெமட்டோடு வந்து இப்ப நிறைய சாயில்ல பரவக்கூடிய அந்த கிரப்ஸ் மத்தது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நிறைய கிராப்புகள்ல எஃபெக்டா இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இந்த EPN, அதாவது என்டமோபேத்தஜெனிக் நெமட்டோட், எல்லா நெமட்டோடுக்குமே நல்லா கண்ட்ரோல் இருக்கா சார்? அது ஒரு டவுட். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ரொம்ப நீங்க EPNறது என்டோமோபேத்தஜெனிக் நெமட்டோட், அது எதுக்குன்னா இட்ஸ் a beneficial nematode. Yes sir, yes sir. It can be used for both lepidopteran and coleopteran insects. Okay sir. ரைட்டா? அது வந்து நெமட்டோட வச்சு என்டோமோபேத்தஜெனிக் செப்பரேட் நெமட்டோட், ஹெட்ரோரபிடன்சிஸ் அண்ட் இன்னொரு இருக்குது சரியா? அது வந்து it will affect only the insects.
பர்டிகுலர்லி ஓகே லெப்பிடாப்டன் லார்வே அண்ட் கோலியாப்டன் லார்வே. அதை கண்ட்ரோல் பண்றது தான் அது பர்டிகுலரா என்னன்னா அது வந்து இட் இஸ் தேர். பட் எதுக்கு இருக்குன்னா ரூட் கிரப்ஸுக்கு அதுக்கு மேனேஜ் பண்றதுக்கு அது இருக்கு. அதுக்கும் பிளான்ட் பாரசிட் நெமட்டோடுக்கும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இட்ஸ் பெனிஃபிஷியல் நெமட்டோட் கேன் பி யூஸ்ட் ஃபார் மேனேஜிங் த இன்செக்ட் பெஸ்ட். இன்னொரு நெமட்டோட் சொன்னாங்க சார் அவங்க, பட் எனக்கு தான் பேர் தெரியலையான்னு தெரியல. நான் சொன்னேன்ல பிரிடேஷியஸ் நெமட்டோட் வந்து மொனான்கஸ் சொன்னேன். ஓகே ஓகே நான் ஓகே சொல்லும் போது இந்த ஆர்கானிக் அமெண்ட்மெண்ட்ஸ் போடும்போது ஓகே 3 சார். மெக்கானிசம் சொன்னேன். ஒன்னு ஹோஸ்ட் பிளான்ட் நியூட்ரிஷன், இன்னொன்னு வந்து ஆர்கானிக் ஆசிட்ஸ் ரிலீஸ் ஆகுது, டாக்ஸிக் கேசஸ் ரிலீஸ் ஆகுது. இன்னொன்னு Yes, என்ன sir. சொன்னேன்னா இந்த ஆன்டகனிஸ்டிக் ஆர்கானிசம் சொன்னேன். அதுல Okay. ஆன்டகனிஸ்டிக் ஆர்கானிசம் பிரிடேஷியஸ் நெமட்டோட்னு ஒண்ணு உண்டு. இந்த ஆர்கானிக் அமெண்ட்மெண்ட் போடுறதுனால மொனான்கஸ் சொல்லக்கூடிய பிரிடேஷியஸ் நெமட்டோட் வந்து நேச்சுரலாவே டெவலப் ஆயிரும். எல்லா Okay. சாயிலையும் இருக்குது. நம்ம புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றது இல்ல. ஆர்கானிக் மென்யூர் போட்டாலே அது இன்க்ரீஸ் ஆயிடும். Increase சரியா ஆயிடும். சார்? Okay, sir. அது போற பெசிலாமைசிஸ் லில்லா Specialist. சின்னஸ் Yes, sir. ஒரு அதை ஃபங்கஸ். கேட்கலாம் தான் வந்தேன். ரெண்டாவது டவுட்டா? பெசிலாமைசிஸ் லில்லா சின்னஸ் ஒரு ஃபங்கஸ் இருக்கு. Yes, sir. அதுவும் இப்ப அவைலபிள் இந்த மார்க்கெட். Yes, sir. Yes, sir. என்னன்னா எல்லா மார்க்கெட்ல இருக்க எல்லாமே இந்த குவாலிட்டி இஸ் அ பிக் கொஸ்டின் சார். அது நம்ம Okay. ரொம்ப பேச முடியாது. நான் ம். கவர்மெண்ட் பாலிசி அது. ஸோ ஒரு காலத்துல வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து நம்ம ரொம்ப சீரியஸா பார்த்தோம். ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் லேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். Yes, sir. அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம கரெக்டா அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம். பெஸ்டிசைட் லேபரேட்டரி இருந்துச்சு. பெஸ்டிசைட் குவாலிட்டி அனலைஸ் பண்ணோம். 35 ஈஸினா 35 ஈஸி இருக்கா, 3G இருக்குன்னா 3G இருக்கா, இல்லைன்னா சப்ஸ்டாண்டர்ட் சொல்லி யூஸ் டு டேக் லாட் ஆஃப் திங்ஸ். அதெல்லாம் இப்ப இல்ல சார். அதனால நிறைய மார்க்கெட்ல இருக்கிறது வந்து நம்ம வந்து we are unable to rely upon that. That is the main problem. சரியா சார்? Yes, sir. Yes, sir. ஸோ நான் வந்து Okay, இதை sir. வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கல. நடப்புல அப்படி இருக்குது. Okay, sir. சரிங்க சார். ஓகே சார். இப்ப நான் ஸ்பெஷலி மெசேஜ் கேட்கலாம்னு இருந்தேன். சாரும் அதை சேர்த்து சொல்லிட்டீங்க. ஆமா, தேங்க்யூ அதுல சார். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல ஒர்க் பண்ணி Yes, நான் sir. இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். Yes, sir. I Yes, am sir. the first man to work on Pesilomiasis during 1980s and I 80. also published a paper. ஓகே சார். ஓகே சார். சோ அதுவுமே வந்து எல்லா ஸ்பீசிஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா சார்? ஆல் அது நெமட்டோட் ஸ்பீசிஸ் பர்டிகுலரா இந்த ரூட் நாட் நெமட்டோடுக்கும் சிஸ்ட் நெமட்டோடுக்கும் ரூட் நாட் சிஸ்ட் அண்ட் சிட்ரஸ் நெமட்டோட் மூணுக்கும் எஃபெக்டிவா இருக்கு. காரணம் இட்ஸ் எக் பாரசைட். எக் பாராசைட். ஓகே சார். ஆமா, நிமட்டோ ரூட் நாட் நெமட்டோட் 200-300 எக்ஸை வந்து ஒரு மாசா வந்து பண்ணும். ஒரு எக்கை இன்வெஸ்ட் பண்ணாலே அந்த ஹோல் மாஸ் வில் பி டெஸ்ட்ராய்டு. ஓகே சார். எப்படிங்க சார்? புரியலைங்க சார். அதாவது ரூட் நாட் நெமட்டோட வந்து எக்ஸை வந்து ஒண்ணா லே பண்ணாது. ஒரு எக் Okay. மாசா இருக்கும். மாசா. ஃபீமேல் வந்து 200-300 எக்ஸ் விட்டுருக்கும். அது ஒரு Okay, sir. மாசா தான் இருக்கும். அந்த Okay. மாஸ்ல ஒரு எக்க கூட அந்த ஃபங்கஸ் பெனிட்ரேட் பண்ணா ஹோல் மாஸ் வில் பி டெஸ்ட்ராய்டு. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவன். தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். அடுத்ததாக திரு ஹியூமன் சார் சென்னையிலிருந்து பேச வந்திருக்கிறாரு. ஹியூமன் சார் உங்க கேள்விகளை கேட்கலாம். Sir, I'm not I'm a layman in this subject. And I understand பண்றேன்னா the nematodes are like good servants or good sentries, but bad traitors. அவங்க மாறிட்டா மான்ஸ்டர்ஸ் ஆயிடுவாங்க. But they can be a good அவங்க வந்து பாதுகாப்புக்கு ஒரு வாட்ச்மேன் மாதிரி, ரொம்ப எஃபெக்டிவ் வாட்ச்மேன். The way I understand, I may be wrong, correct me. ஏன் எப்படி சொல்றேன்னா, நான் என்ன கேள்விப்பட்டேன் சார், யுஎஸ்ஏயும் பிரேசில்லையும் நெமோட்டாட்ஸை வச்சு அவங்க நல்ல சோயாபீன்ஸ் நல்லா ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இப்ப இஸ்ரேல்ல they are doing a special research on that. Instead of going for fertilizers, I mean insecticides விட the nematodes will be a better effect ன்னு சொல்றாங்க. Sir, your wisdom on this, sir. Thank you, sir. என்ன சார் என்ன சொல்றாங்களா, ப்ராபபிலி அவங்க என்டோமோபாதி நெமட்டோட் இருக்கு இல்லையா, என்டோமோபாதி நெமட்டோட் அதோட இட்ஸ் பெனிஃபிஷியல் நெமட்டோட், அதை பத்தி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேயா, அது தட் இஸ் ஃபார் மேனேஜிங் இன்செக்ட், சரிங்களா? பட் பிளான்ட் பாரசைட் நெமட்டோட்ஸ் வந்து இட்ஸ் a parasite on plants that cause huge damage. அதனால we got more friends இருக்காங்க, enemies இருக்காங்க. enemies தான் நிறைய இருக்காங்க. unseen enemies. Sir, unseen enemies are there. Okay, agree. Sir, அப்ப அந்த மாதிரி enemies நம்ம கொடுக்கிற எஃபெக்ட் வந்து அந்த ஃபுட் ப்ராடியூஸ்ல will it affect the human beings? Suppose சார் வந்து என்ன கேட்க வரீங்கன்னா, இந்த நிமட்டோடு வந்து அந்த 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 நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல போயிட்டா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு கேக்குறீங்க. that's correct.
சார் நீங்க வந்து நான் வந்து ரூட் நாட் நிமட்டோட வந்து ஒரு 1,00,000 நிமட்டோட ஒரு 100 ml கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அது ஒன்றும் செய்யாது. அது உங்களுக்கு புரோட்டீன் தான் உங்க வயிற்றுல ஆட் பண்ணும். இட் வில் கம் அவுட் ஆஸ் அ டெட் ஒன். ஏன்னா இட்ஸ் அ புரோட்டீன் பாடி. ஓகேயா? அது வந்து இட்ஸ் அ பிளான்ட் பாரசைட். நம்ம இன்டெஸ்டைன்குள்ள போனா உள்ள ஆசிட் கண்டிஷன் செத்து போகும். ஓகே, இட் கேனாட் டூ எனி திங். போஸ்ட் ஸ்பெசிபிக் சார், போஸ்ட் ஸ்பெசிபிக். ஹியூமனுக்கு அது ஒன்றும் பண்ணாது. ரைட்டுங்களா சார்? ஓகே, தேங்க்யூ 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 ஹியூமன் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை மற்றும் சந்தேகங்களை கேட்டதற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக டாக்டர் என் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். முருகேசன் சார் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில என்டமாலஜி பூச்சியியல் துறை பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார். சார் வணக்கம் சார். சார் வந்து எனக்கு எவ்வளவு ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது சாருடைய சாதனைகள் பப்பாயா மில்புக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு உருப்படியான பயோ கண்ட்ரோல் கொண்டு வந்து கொடுத்து தமிழ்நாடு போற அலைஞ்சு எல்லாரையும் வேலை வாங்கி, நான் உட்பட எல்லாரையும் வேலை வாங்கி அது ஒரு அத வேலை வாங்குறது ஒரு நல்ல பாசமா சொல்லி எல்லாரும் நல்லா பண்ணாங்க. இதுல வந்து சார் சொன்ன மாதிரி சார் படிக்கும் அண்டர்கிராஜுவேட்ல வந்து நெமட்டோட பத்தி படிக்கல. பட் எம்எஸ்சில தான் நெமட்டாலஜி ஒரு கோர்ஸ் எடுத்தோம். அது சாரோட ஆதியார வந்து எடுத்திருப்பாரு. அவர் பிற்காலத்துல நான் ஆர்வைல ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, வெண்ணி நூற்புள்ள அது சார் ஒர்க் பண்ணாங்க. நான் இங்க பாளையங்கோட்டையில பிளான் கிளிக் சென்டர்ல ஒர்க் பண்ணும்போது வாழை சாம்பிள் அனுப்புவேன். ஒவ்வொருடையும் கேட்பேன். சில நாள் வெள்ளி கிழமை சாயந்தரம் சாரு பஸ் ஸ்டாண்ட்ல வருவார், நானும் தச்செல்லாம் நின்றுப்பேன். சார் என்ன சார் எத்தனை சாம்பிள் கொடுத்தாலும் நெமட்டோட இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்பேன். முருகேசன், நீங்க சொல்றீங்க, நீங்க இதில் பார்த்தீங்கன்னு சொல்றீங்க மைக்ரோஸ்கோப்ல, அது எப்படி ஓடிச்சு? மெதுவா போச்சா வேகமா ஓடிச்சா அப்படின்னு கேட்டார். குடுன்னு ஓடுது சார். முருகேசன், நீங்க பார்த்தது நெமட்டோடு, ஆனா வாழை நெமட்டோடு கிடையாது. அதுக்கு தான் சொல்றேன் பாரு. அது மாதிரி 1988 DCH32ல பில்ட் ஆப் அன்னோன் ஈட்டியாலஜின்னு ஒண்ணு தமிழ்நாடு பூரா போட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு டிசீஸ் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு இருந்தாங்க. கடைசியில எனக்கு சீனியர் ஒருத்தர் அந்த 1988 பிளான்டேஷன் வீட்ல வச்சு உட்காருங்க, அண்ணாச்சு என்ன என்னாச்சு, இவங்க என்னமோ கேட்டுட்டு இருக்காங்களே அன்னோன் ஈட்டியாலஜிங்காங்களே, உங்களுக்கு எது ஐடியா இருக்குமா? அது ஒண்ணு, அந்த தெக்காம போனவரு அது வந்து ஹோப்ரோலிமஸ், அப்புறம் இன்னொரு இது ரோட்டிலஸ். அந்த நெமட்டோடு வந்து வேர்ல இருக்காருன்னா பாத்துட்டாங்கல்ல. ஏங்க வேர்ல இருக்கிறது பாக்குறதுக்கு இல்ல, வேற எப்படி பார்க்கணும்? காஞ்ச வேற கொண்டு மைக்ரோஸ்கோப்ல வச்சா ஒரு அளவும் தெரியாது. அந்த வேற ஊற போட்டா நெமட்டோடு வரும்னாரு. அது பிற்காலத்துல 3 வருஷம் கழிச்சு அது ஹோப்ரோலிமஸ் அதெல்லாம் சொன்னாங்க. அதான் சார் சொன்ன மாதிரி வாழையில வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்த சவுத் ஆர்காடு சார் இங்க நம்ம தென்தமிழ் மாவட்டங்கள்ல, அதாவது நம்ம இந்த திருநெல்வேலியில உள்ள பிளான் கிளினிக்லயும் வண்ணாரப்பேட்டை கிளிகுளம் பிளான் கிளினிக் ஒர்க் பண்ணும்போது வாழை தான் மேக்சிமம் பனாமாவில்ட்டு. அப்புறம் நெமட்டோடு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வாழை சரியா வளராது, உரம் போட்டாலும் தண்ணி பாய்ச்சாலும் அப்படியே குத்து வச்சு உட்காந்துருக்கலாம் நிறைய சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் அப்ப வந்து ஆள் பக்கத்துல இல்லாம இருந்துச்சு. சாரு மாதிரி சில பேர் வந்தாங்க. வந்த பிறகு ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இது வந்து டைம்லி டாக். ஏன்னா நெமட்டோட பத்தி ஒரு ஓரியன்டேஷன் இல்ல, தேவை. நீங்க கொடுத்தது டாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நான் ஞாபகம் இருக்கு, அந்த மீலிபக் மாஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் பாரசைட் பண்ணும்போது ஸ்ரீலிபுத்தூருக்கு வந்தேன். நீங்க அந்த கிளாஸ் ஹவுஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சீங்க. ஆமா, ஸ்ரீலிபுத்தூர்ல வந்து பெரிய ப்ராப்ளம் பக்கத்துல இல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மீலிபக் இருந்தாதான் அது மேலதான் நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ண முடியும், மாஸ் மல்டிபிளேஷன் பண்ண முடியும். பட் இருந்தாலும் கிளாஸ் ஹவுஸ்ல கொஞ்சம் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் நம்ம ஜெயராமன் கலெக்டரை வச்சு எம்ஏகே பிள்ளை அப்புறம் எல்லாரும் வந்திருந்தோம். நீங்க வரும்போது மீலிபுக் அப்பதான் ரேரிங் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து அங்க உள்ள பக்கம் ஸ்கிரீன் ஹவுஸ் போனீங்கன்னா காட்டன் லீவ் பின்னால இருக்கு. சரி
காட்டன் ஆமா லிப்ஸ்னால இங்க இருக்கு காமிச்சீங்க. அப்படின்னீங்க. அப்பதான் சொன்னேன், நான் சொன்னேன் இது மாதிரி மதுரையில வாங்கிட்டு வந்து விட்டது. ஆமா ஒருவேளை ஆமா தானா பெருசா தெரியல, இலைக்கு மேல இருந்துச்சு. ஓகே இலைக்கு மேல நீங்க காட்டுனீங்க, ஆமா அப்புறம் சொன்னீங்க இங்கே இருக்கு, இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஓகே. எல்லாம் மறக்கல. அது மாதிரி உங்க கூட ஒர்க் பண்ணதும் மறக்க முடியாது. ஜோ சார் இதுல பிக்சர்ஸ் கொடுக்குன்னாரு. ஃபார்ச்சுனேட்டா என்கிட்ட கொஞ்சம் நான் புக்கு போட்ட பிக்சர்ஸ் இருந்தது, அதெல்லாம் எடுத்து ஜோ சாருக்கு அனுப்பிச்சு விட்டேன். அதெல்லாம் சம் ஆஃப் த பிக்சர்ஸ் அவங்க போட்டாங்க. இந்த வீடியோ என்கிட்ட இருந்துச்சு, மீலிபக் பாரசிட்டாய்டு வீடியோ, அதை கொஞ்சம் கொடுத்து விட்டேன். நன்றி முருகேசன் சார், உங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களது பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக மீண்டும் திரு சிவகுமார், தோட்டக்கலை உதவி இயக்குனர் செங்கல்பட்டு பேசுறது கேட்டிருக்கிறாரு. சிவகுமார் பிளீஸ். சார் சாரி சார், மறுபடியும் ஒரு சின்ன டவுட்டு. இப்போ எக்ஸாம்பிளா சார், இப்போ சிம்பிள் வேஸ், அதாவது வந்து இப்படி எல்லாம் இருந்தால் நம்ம வந்து நெமட்டோட இன்ஃபெக்ஷன் அந்த ஃபீல்டில் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்றது வந்து ஸ்டெப்ஸ் இருந்தா கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். இப்போ எடுத்துக்கிட்டா, இப்போ ஒரு ஏரியால போறோம் அப்படின்னா சார், அந்த சாயில் வந்து நல்ல சாயிலா இல்ல பிஹெச் வந்து அதிகமா இருக்கா நியூட்ரலா இருக்கா அப்படிங்கறத ஒரு சில பிசிக்கல் அந்த ஏரியால போய் நின்னு அல்லது பஸ்ல போறோம், அதை வச்சு ஒரு சில ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு ஒரு ரிட்டையர்டு சாயில் சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு சார். எப்படின்னா, அந்த ஏரியால போகும்போது ப்ரோசோபிஸ், அதாவது நம்ம இந்த வேலிக்காத்தா முள்ளு இருக்குல்ல சார், அதனுடைய வளர்ச்சி வந்து நேரா ஸ்ட்ரைட்டா இருக்குது. நீங்க போயிட்டே இருக்கும்போது அப்படியே பைக்ல போறீங்க, எல்லாம் போறீங்க, நல்ல நேரா வாட்டமா இருக்குன்னா அந்த சாயில்ல நல்ல பிஹெச் உள்ள சாயில் அப்படின்னு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த சாயில்ல அந்த இருக்கக்கூடிய முள்ளு மரங்கள் எல்லாம் வந்து அப்படியே ட்ரூப்பிங் கேரக்டர், அப்படியே கொடை மாதிரி வளைஞ்சிக்கிட்டு அப்படியே இதுவாக கிடக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அப்படி போகும்போதே நீங்க பாத்துடலாம் அந்த பிஹெச் வந்து மோசமா இருக்கு, ரொம்ப அல்கலினிட்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு. சோ அது மாதிரி சிம்பிள் வேஸ் டு ஐடென்டிஃபைட் அந்த நெமட்டோட் அந்த சாயில்ல இருக்கா அல்லது அந்த பெரினியல் கிராப் ஏரியால பிரசன்ஸ் இருக்குதா, சோ அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருந்தா உங்க வாயால் கேட்கும்போது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிவகுமார், ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க, சூப்பர் கொஸ்டின். நான் வந்து கேள்வி கேட்கும் போதுதான் நிறைய இன்ஃபர்மேஷன் வெளியே வரும். யூ ஆர் ப்ரோபிங் மை மெமரிஸ். என்னன்னா, இது ரொம்ப ஒரு என்னன்னா, இப்போ வந்து நெமட்டோட பொறுத்தவரையில நான் சொன்னேன்ல, அதுல வந்து இட் அஃபெக்ட்ஸ் தி xylem vessels. xylem vessels, ரோல் ஆஃப் xylem vessels உங்களுக்கு தெரியும். வாட் ஆர் எஃபெக்ட் ஃப்ரம் டு டாப். மற்றபடி இப்போ என்டமாலஜியை பொறுத்தவரை இலை சுருட்டுச்சுளுன்னா சுருட்டு இருக்கும், இலைய வந்து ஃபோல்ட் ஆகி இருக்கும், இலை சுருட்டுச்சுளு, ரைட்டா? ஸ்டெம்போரர் டெட் ஹார்ட் இருக்கும், ஒயிட் ஏர் இருக்கும். ஆனா நிமட்டோட பொறுத்தவரை there is no specific symptom. இந்த வந்து எப்படின்னா ஸ்டண்டிங் அண்ட் எல்லோயிங் இன் பேச்சஸ், ஸ்டண்டிங் அண்ட் எல்லோயிங் இன் பேச்சஸ். இது வந்து எங்க நடக்கும்னா, சாயில் ப்ராப்ளம் இருந்தாலும் இதே சிம்டம் தான் வரும், வாட்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் இதே சிம்டம் தான் வரும். ஸோ நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடும். இப்போ வந்து நீங்க வெஜிடபிள் கிராப்ல ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ எடுத்தீங்கன்னா எல்லோயிங் தெரிஞ்சு ரூட்டை பிடிங்கி பாருங்க, அதுல ரூட்ல கால்ஸ் இல்லைன்னா நெமட்டோடு இல்லைன்னு உடனே சொல்லிடலாம். மற்ற கிராப்ல சொல்றது ரொம்ப கஷ்டம். பனானா, காட்டன் இதெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அந்த நெமட்டோட்ஸ் வந்து மைக்ரோஸ்கோபிக். அது சாயில இருந்து பிரிச்சு எடுத்து சாம்பிள் எடுத்து காப்ஸ் டிகாண்டிங் சீவிங் டெக்னிக் ஒன்று இருக்கு. அந்த டெக்னிக்ல சாயில இருந்து பிரிச்சு எடுத்து ஓவர் நைட் அது ஒரு பேர்மேன் ஃபனல்ல வச்சு நெக்ஸ்ட் டே கிளியர் வாட்டர்ல பெட்ரி டிஷ்ல வந்துடும். தென் கவுண்டிங் டிஷ்ல போட்டு நம்ம ஸ்டீரியோஸ்கோப் மைக்ரோஸ்கோப்ல கவுண்ட் பண்ணணும். அதாவது எப்படின்னா, எப்படி இடிஎல் சொல்றோமோ நெமட்டோட பொறுத்தவரை பேத்தஜெனிக் லெவல்னு சொல்லுவோம். ஒரு 200 cc சாயில் எடுப்போம், அதுல வந்து நெமட்டோடு கவுண்ட் பண்ணுவோம். இஃப் த நெமட்டோட் எக்ஸீட் 200, அதாவது ஒரு கிராமுக்கு ஒரு நெமட்டோட் இருந்ததுன்னா தென் பேத்தஜெனிக். இது ஜென்ரலா நம்ம சொல்றது, ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒரு கிராமுக்கு ஒரு நெமட்டோட் இருந்ததுன்னா பேத்தஜெனிக், ஒரு கிராம் சாயிலுக்கு ஒரு நெமட்டோட் இருந்ததுன்னா பேத்தஜெனிக். So 200 cc எடுக்கலாம், டேஞ்சர், யா, பேத்தஜெனிக். ஓகே, 200 cc எடுப்போம் டெஸ்டிங்க்கு. அதுல மோர் தென் 200 நெமட்டோட்ஸ் இருந்தா தென் இட் இஸ் பேத்தஜெனிக். வி ஹேவ் டு டேக் நெமட்டோட் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டயபெட்டிக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் இல்லையா? அது மாதிரி நெமட்டோடுக்கு சாயில் எடுத்து அனாலிசிஸ் பண்ணாதான் தெரியும். இதுல இந்த இடத்துல என்னன்னா, நியர்பை ஃபார்மர்ஸ் கேன் சென்ட் சாம்பிள் டு அஸ். நான் இருக்கிறேன் ராதாபுரம் காலேஜில், சாம்பிள் எடுத்தா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம பண்ணி கொடுக்கலாம். வாட் இஸ் த ப்ராப்ளம் சொல்லி ரெமெடியல் மெஷர்ஸ் கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.
டாக்டர் E.I. ஜொனாதன் அவர்களுடைய வகுப்பு நண்பரும் நீண்டகால தோழருமான திரு ரஞ்சன் பால் அவர்களை பேச அழைக்கிறேன். ரஞ்சன் பால் சார், ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I am delighted to see my friend. I am delighted to see my friend and retired joint director of agriculture, and I used to call him as Dr. Ranjan Paul because of his என்ன சொல்றது terrific experience in landscaping and his interest in gardening and so on. Yes. Thank you டாக்டர். என்னன்னா எங்க லேண்ட்ஸ்கேப்பிங்ல மிகப்பெரிய த்ரெட்டே டாக்டர் சொன்ன மீலி பக்கு தான். கஷ்டப்பட்டு லேண்ட்ஸ்கேப்பிங்கை டெவலப் பண்ணா ஓவர் நைட் வந்து அதுவும் சம்மர்லாம் வந்துருச்சுன்னா தே ஆர் லைக் த்ரெட்டனிங் ரவுடி மாதிரி தான் எங்க லேண்ட்ஸ்கேப்பிங்ல. அதை எராடிகேட் பண்ணதும் கஷ்டம், பெரிய பாடுபடுவோம். ஆனா when I was DD ஹார்டிகல்ச்சர் டாக்டருடைய அந்த பாரசைட் இதை வந்து வீடியோ எனக்கு கொடுத்துருந்தாங்க, என் ஸ்டாஃபுக்கெல்லாம் போட்டு காமிச்சோம். ஆனா அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எங்க ஏரியால வந்து அப்பதான் we were introducing பப்பாயா ரெட் லேடியை. அதனால ரொம்ப ஒன்றும் இட் வாஸ் நாட் அ மெனஸ் அண்ட் ஏரியா வாஸ் வெரி ஸ்மால்னால ஃபார்மர்ஸ் வேர் ஏபிள் டு கண்ட்ரோல். இப்போ இன்னைக்கு டாக்டர் பேசும்போது தான் சொன்னாரு, சில நேரம் குரோட்டனை பெட்டு போடும்போது என்னாகும், திடீர்னு எல்லாம் ட்ரை ஆயிட்டு போகும். நேற்று வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் பிகாஸ் ஆஃப் ரூட் ராட் டிசீசஸ் நினைச்சுக்கிட்டு. ஏன்னா இப்போ ட்ரைகோடர்மா விரிடி எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் கெட்டிங் ஆல்சோ எ டிஃபிகல்ட்டி. அதுல கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறோம். கேர்லெஸ்ஸா இருக்கும்போது இந்த பெட் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. உங்களுடைய 2 சப்ஜெக்ட்டுமே எங்களுக்கு த்ரெட்டனிங் தான் டாக்டர். எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ ஜாயின்ட் வித் டாக்டர் ஜோனதான் ஹூ இஸ் மை கிளாஸ்மேட் அண்ட் டில் டேட் மை குட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஜோ ஃபார் கனெக்டிங். தேங்க்யூ சார். நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் உங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்டி வாழ்த்தியமைக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இளங்கோவன் சார், ப்ளீஸ். இந்த நெமட்டோட்ஸ் வந்து தண்ணி பாய்ச்சினாலுமே சேதம் பண்ணுது. இது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா வந்து நம்ம ஆயக்குடியில வந்து கொய்யால வந்து பூராமே எதுக்கெல்லாம் ட்ரிப் போட்டிருந்தாங்களோ அதுதான் சீரியஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. சடன் பில்டிங் ஆஃப் எ மாசிவ் ஏரியா இஸ் வெரி குட் இண்டிகேட்டர் ஃபார் சம் ஆஃப் தி வெரிஃபிகேஷன்ஸ். டேமேஜ் இருக்காதுன்னு பாக்குறது வந்து நம்ம கண்டிப்பா சாயில் டெஸ்ட் எடுத்தா தான் முடியும், பிளாட் டெஸ்ட் எடுத்தா முடியும். இருந்தா கூட அந்த சடனா வந்து ஈல்டு லாஸோ சடனா வந்து அதுல வந்து ஒரு மாதிரி அந்த இவ்வளோ அந்த லீவ்ஸ் ட்ரூப்பிங் இருக்கலாம் பார்த்தா ஈஸிலி ஐடென்டிஃபை ஏரியா. ஆனா எல்லா கார்டன்லயும் இருக்குது. எஸ்பெஷலி when plants are brought from some other place with the potted plants, அந்த பாட்டிங் மிக்சர் உள்ள அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடாது, முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஈவன் கவர்மெண்ட் நர்சரியில கூட we are using it as a ரீசைக்கிள் பண்ணுவோம். அது செய்யக்கூடாது. அந்த சார்ஸ் மாதிரி அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் போட்டு சூடாமோனஸ் போட்டு செஞ்சா பரவாயில்ல. பட் அதெல்லாம் மேசிவ் கலக்க முடியாது ப்ராக்டிகலா. So content is very important. So we have to give a separate discussion with the nursery people. This separate massive training கொடுக்கணும் நர்சரி ஓனர்ஸுக்கு how to make the soil free from nematodes. ஏன்னா இது வந்து சீவ்லேயே அழிக்க முடியாது, தண்ணியில வச்சு வடிகட்ட முடியாது. ரொம்ப சேலஞ்சான ஒரு டேமேஜிங் இஷ்யூ இருக்கனால இந்த கன்சர்ன் நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம இந்த மாதிரியான சில ஃபார்மர் லெவல்ல சில டெமோ கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது அபெக்டட் டேமேஜ் எல்லாருமே பார்க்கணும். எப்படி நம்ம எலி ஒழிப்பு பார்ப்போம் கேம்பெயின், அந்த மாதிரி எங்கேயாவது டேமேஜ் இருந்தால் we have to take people as a tour and show them this is the damage of the nemato. அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ப்ராக்டிகலா பார்த்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதெல்லாம் அருமையான சப்ஜெக்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் இளங்கோவன். இளங்கோவன் சார் சொன்னது ரொம்ப கரெக்ட். என்ன சொன்னார்னா, நம்ம இப்போ நிறைய பாலி ஹவுஸ்ல we are raising vegetable crops and cut flowers. அதே நேரத்துல precision farming இதுல ட்ரிப் வச்சு நம்ம பண்றோம். we are introducing Israel technology. That's a good technology where we are saving water. Nearly 70% of water is being saved இல்லையா? அதுல supposing and ஒரு 50 banana trees require 100 liter of water per hour. Through drip it is enough to give 30 liters. 100 liters தேவைப்படுத்த 30 liters dripல கொடுத்தா போதும். So we are giving to the spot application of water. So we are saving 70% of water. Same time, whenever there is optimum moisture in the rhizosphere, it is also highly conducive for the nematode to multiply. தண்ணி நிறைய இருந்ததுன்னா சதன் இருந்ததுன்னா nematode development reduced. Hello. Yes sir. Hello. Yes sir. When there is optimum moisture, இந்த மாதிரி ஆப்டிமம் மாய்ஸ்சர் பாலியோஸ் கண்டிஷன்ல இருக்கும், ப்ரிசிஷன் ஃபார்மிங்ல இருக்கும்.
ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணும்போது ஹைலி கண்டியூசிவ் ஃபார் த நிமட்டோட் டு டெவலப். நீங்க சர்ப்ளஸ் வாட்டர் விட்டீங்கன்னா நிமட்டோட் மல்டிப்ளிகேஷன் வில் பி ரெடியூஸ்ட். பட் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். பட் தட் இஸ் நாட் பாசிபிள் டியூ டு வாட்டர் கன்ஸ்ட்ரெயின்ட். ஏன்னா அந்த தண்ணி அதிகமாக போகும்போது நிமட்டோடுக்கும் ஆக்சிஜன் தேவை. Nematode requires oxygen. When it is deprived of oxygen, by adding more water, then their multiplication will be reduced. Optimum moisture conditions, precision farming வருது, polyvers condition வருது. அதுல என்ன பண்றது, ஒன்னு செய்யும் போது இன்னொரு ப்ராப்ளம் வரும். ரெண்டையும் மேனேஜ் பண்ணி தான் ஆகும். You have to manage both. Yes. Thank you, sir. Thank you. கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி. Any organic material farm மக்கின தொழு உரம், அப்புறம் ஊடுபை இது ஒரு இந்த கிரீன் மென்யூர் சன்னம் டென்ஷா, அப்புறம் வேற சுகர் ஃபேக்டரி இருந்ததுன்னா பிரஸ்மேடை வாங்கி, கரும்பாலை கழிவு பிரஸ்மேடை வாங்கி ஃபார்ம் யார்டில் போட்டு 3 மாசம் ஆற போட்டு அதை போடலாம். இல்லைன்னா உரம் போடும்போது நீம் கேக் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே எப்படி நான் 3 டைப் ஆஃப் ஆக்ஷன் சொன்னேன். நியூட்ரிஷன், அது டீகம்போஸ் ஆகும்போது ஆர்கானிக் ஆசிட் கேசஸ் ரிலீஸ் ஆகுது. தென் ஆன்டகனிஸ்டிக் ஆர்கானிக், அது திரும்ப சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நீம் கேக் போடும்போது அதே எஃபெக்ட் கிடைக்கும். நீம் கேக்ல ஆடட் எஃபெக்ட் என்னன்னா அசாரிடாக்டின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு இல்லையா, தட் வில் ஹேவ் டெஃபினெட்லி இட் அஃபெக்ட்ஸ் தி நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் த நிமட்டோட் அண்ட் கில்ஸ் த நிமட்டோட். அடுத்ததாக திரு ரவிச்சந்திரன் சிவராமன் பேசுறது கேட்டிருக்கிறாரு. சார், உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். நாங்க மஞ்சள் வச்சிருக்கோம். ஹலோ, என்ன வச்சிருக்கீங்க? மஞ்சள் டர்மரிக் வச்சிருக்கோம். அதுல லீவ்ஸ்ல பிரவுன் ஸ்மால் டாட்ஸ் மாதிரி ஆரம்பிச்சு அது அப்படியே என்லார்ஜ் ஆகி இப்போ லீவ்ஸ்ல கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. எங்க ஏரியால கண்டினியூஸா இப்ப திருவண்ணாமலை சைட்ல இருக்கோம், திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கோம். கண்டினியூஸா மழை நிறைய இருந்துட்டு இருக்கிறதுனால தண்ணி நிறைய நிக்கிறதுனால மாய்ஸ்சர் நிறைய இருக்கு. அதனால வருதா அப்படிங்கிறது தெரியல. இது நம்மளோட ரைசோம்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா? குவாலிட்டி ஆஃப் ரைசோம்ஸ் as well as குவான்டிட்டி இதை அஃபெக்ட் பண்ணுமா? இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்றது சார் சொல்லிட்டாரு, டாக்டர் சார். இந்த நீம் கேக் அப்ளிகேஷன் நாங்க ஆர்கானிக்கா தான் ஃபார்ம் பண்றோம். we have not used any chemicals so far for the last 4 years. கேக்குறதுங்களா? Yes sir, yes, கேக்குறேன். We have not used எந்த ஒரு ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ், வீடிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணதில்ல. பட் however we use ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம் இதை மட்டும்தான் யூஸ் பண்றோம். மீன் அமிலம் சம்டைம்ஸ். இப்படி பண்ணிட்டு இருந்தோம். 2 வருஷமா மஞ்சள் அந்த நிமட்டோட் இந்த லீஃப் டாட்ஸ் இந்த ஸ்ப்ரெட் ஆகி இதான மாதிரி எங்களுக்கு இல்லவே இல்லை. இந்த வருஷம் இருக்கு. ஆனா 3 வருஷமும் கண்டினியூஸா ரெயின்ஸ் இருந்துட்டே தான் இருந்தது. கிட்டத்தட்ட 4 to 5 months ரெயின்ஸ் இருக்கு இப்ப இங்க திருவண்ணாமலை ஏரியால, which is a drought prone area normally. Now it has become இது ரொம்ப மழை அதிகமா இருக்கு. அதனால வந்திருக்கா என்னன்னு தெரியல. பர்டிகுலரா ஐ எம் வரிட் வெதர் தி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி கூட கம்மியானா கூட பரவாயில்ல, குவாலிட்டி எதனா அஃபெக்ட் ஆகுமா? Because our turmeric we are selling as powder. Everybody said வாங்குறவங்க எல்லாம் திருப்பி வேணும்னு கேக்குற மாதிரி தான் இருக்கு. பட் இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும் குவாலிட்டின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஓகே சார். உங்க கொஸ்டின் உங்களுடைய நீங்க சொன்னது நல்லா காதுல வாங்கிக்கிட்டேன். ஓகே, ஐ லிசன் டு யூ வெரி கேர்ஃபுல்லி. பட் நீங்க சொல்ற பார்க்கும்போது என்னன்னா, இந்த லீஃப்ல வரக்கூடிய சிம்டம் பார்த்தா பெல்டோட்ரைக்கம்னு ஒரு ஃபங்கல் டிசீஸ் இருக்கு. அதான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். that is the fungal disease. Okay, it has nothing to do with நிமட்டோடுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, ரைட்டா? பட் டர்மரிக்ல நிமட்டோடு வரும். லாஞ்சிடோரஸ்னு ஒரு நிமட்டோடு இருக்கு, வரும், இல்லைன்னு சொல்லல. பட் அதோடைய பாதிப்பு அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா இருக்காது. பட் ஆஸ் அன் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் பொதுவா சொல்றேன்,
நம்ம டர்மரிக்கு பொறுத்தளவுல இட் ரிக்வயர்ஸ் மாய்ஸ்சர், பட் ஆப்டிமம் மாய்ஸ்சர். வாட்டர் லாகிங் கண்டிஷன் அதுக்கு பிடிக்காது. டர்மரிக்கு தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்கிச்சுன்னா ரைசோம் டெவலப்மெண்ட் வில் பி அஃபெக்டட். எனி அண்டர் கிரவுண்ட் கிராப், நீங்க கசாவா எடுத்தாலும் சரி, மரவள்ளி எடுத்தாலும் சரி, கடலை எடுத்தாலும் சரி, உருளைக்கிழங்கு எடுத்தாலும் சரி, எனி அண்டர் கிரவுண்ட் கிராப்புக்கு வாட்டர் ஸ்டாக்னேஷன் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ரைசோம். ரைட்டா? நீங்க சொல்றத பார்த்தா ஒரு டைம்ல உங்களுக்கு தண்ணி வந்து வாட்டர் Actually, there is no water stagnation in that part of the land. Like continuous rain raised area, but continuous rains irundindrukku, moisture கொஞ்சம் கூட ட்ரை ஆகவே மாட்டேங்கிறது சாயில். ஓகே, அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் சதன்னு தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் ரைசம் டெவலப் பண்ண குறையும். பட் ஐ டோன்ட் திங்க் நிமட்டோடுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்ஸ் சார். நீங்க சொல்றது வந்து இட் லுக்ஸ் லைக் கொல்டோட்ரைக்கம் சொல்லக்கூடிய ஃபங்கல் டிசீஸ் நினைக்கிறேன், லீஃப் ஸ்பாட் டிசீஸ். எஸ் சார், லீஃப் எந்த ஊர் சார்? வந்து ஒரு சின்ன பிரவுன் ஸ்பாட் வருது, எனக்கு புரியுது. அப்படியே என்லார்ஜ் ஆயிட்டு ஒரு ஓவல் ஷேப்ல அப்படி பெருசா எடுது. ஓகே, வாழையில கூட வரும் தெரியுமா? கொல்டோட்ரைக்கம் சொல்லி ஒரு டிசீஸ் வரும், வாழையில வரும், நம்ம இதுல வரும், மேங்கோல வரும் கொல்டோட்ரைக்கம் சொல்லி. அந்த மாதிரி ஒரு ஃபங்கல் டிசீஸ் அது. வாழையில வந்து அது மெயினா என்னன்னா குளிர்காலத்துல அதிகமா வரும். அந்த ரெயின் ஃபாலோட் பை பனி காலத்துல அந்த கொல்டோட்ரைக்கம் உடைய ஒரு இன்சிடென்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே சார், தேங்க்ஸ். I'm not a pathologist, but still based on my field experience I am telling. I'm an engineer basically. I have done MS engineering management. I retired as a DGM in Ashok Leyland, and then எந்த ஊர் சார் நீங்க? Where you are from? Turunjapuramnu ஒரு கிராமம் சார், திருவண்ணாமலை. I was working in Chennai. I had a terrace garden எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஃபேமிலில எல்லாருக்குமே farming interest. terrace gardenல ஒரு இன்ட்ரஸ்ட் வேணும், எல்லாரும் கோஆபரேட் பண்ணனும். whole family has to get into the action. நீங்க பாட்டு போயிருவீங்க, அப்புறம் அதை பாக்குறதுக்கு ஆள் வேணும். உங்க வீட்ல குடும்பத்தார்லாம் till my retirement. எஸ், நல்லா இருக்கும், இன்ட்ரஸ்டிங். நானும் மேல ஊருக்கு கூட போறதுன்னா கூட கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா தண்ணி மிஸ் ஆயிடுமோ அப்படின்றது. மிஸ் ஆச்சுன்னா அது எல்லாம் க்ரோ பேக்ல இருக்கும், சின்ன கண்டெய்னர், அது ஓங்கி வெயில் அடிச்சதுன்னா வாட்டர் கொடுக்கும். we had bigger pots and even கரும்பு மஞ்சள் எல்லாம் பொங்கலுக்கு வேண்டியதெல்லாம் கூட அதுலயே தான் வச்சோம், அங்கேயே தான் வளர்த்தோம். சப்போர்ட். அப்போ நீங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் as engineer. மேல எஸ் சார், we had made it. சீப்பேஜ் இருக்கும் இல்லையா? சார் ஸ்ட்ரக்சரல். நன்றி திரு ரவிச்சந்திரன் சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நீங்க சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த மழைக்காலம் உங்களுக்கு பொதுவாக வறண்ட பூமி, இப்போ வந்து மழையினால டேம்ப்னஸ் இருக்கும். டேம்ப்னஸ், அந்த ஈரம் இருக்கும், அதிகமா இருக்கும். மழை நீர் வடிஞ்சு போயிட்டுனா கூட அந்த டேம்ப்னஸ் அதிகமா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா தான் இருக்கும். அதை நீங்க லோக்கலா உள்ள அக்ரிகல்ச்சர் ஆபீசரையோ ஹார்டிகல்ச்சர் ஆபீசரையோ அல்லது ரிசர்ச் ஸ்டேஷன் எதையோ கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து பார்த்து அதுக்கு உரிய மருந்து கொடுக்கலாம். அல்லது பொது நிவாரணியாக பெவிஸ்டின் அல்லது சூடோமோனாஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி அதுல இருந்து மீட்டுக்கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சார் வணக்கம் சார், ரவிச்சந்திரன் சார். வணக்கம் சார், சிவகுமார் சார். திரு சிவகுமார். எஸ் ப்ளீஸ். எஸ் சார். சார் ஒண்ணும் இல்ல சார், இப்ப நம்மளுக்கு வந்து சார் எவ்வளவு ஏரியா சார் அது டர்மரிக்கு? சார் ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்து ஒரு ஏக்கரா போட்டிருந்தேன். அப்புறமா ஐ மேட் இட் இன்டு 2 acres. நவ ஐ ஹவ் ரெடியூஸ்ட். சொல்லிறேன் சார், ஒண்ணும் இல்ல சார், அந்த ஹியூமிட் வெதர் அந்த நல்ல இதுல வந்து உங்களுக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு டீடைல் வந்து கொஞ்சம் நான் போன்ல கான்டாக்ட் பண்றேன் சார். சார் ரவிச்சந்திரன் சாரோட நம்பர் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க சார், நான் சார் கொஞ்சம் கைட் பண்ணிடுறேன் சார். ஓகே ரவிச்சந்திரன் சார், உங்க நம்பரை ஷேர் பண்ணிக்கங்க, சார் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ரவிச்சந்திரன், தேங்க்யூ சிவகுமார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. அடுத்ததாக திரு தினகர் பாபு சார், ப்ளீஸ். தினகர் பாபு, ராணிப்பேட்டை மாவட்டத்தை கோடை உழவு கட்டுப்படுத்துமா சார்? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கருப்பு பிளாஸ்டிக் தாள்களை மேல பரப்பதுனால அந்த ஹீட்னால கண்ட்ரோல் ஆகுங்களா? இந்த 2 கொஸ்டின்ஸ். அப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னா எவ்வளவு நாள் அந்த கருப்பு ஷீட்டை பரப்பலாம்? நீங்க அருமையான ஒரு இது கொடுத்தீங்க. கோடை உழவு அப்புறம் கருப்பு பாலித்தீன் ஷீட்டை விரிக்கிறதுனால நிமட்டோட் கட்டுப்படுத்துமா? கண்டிப்பா கட்டுப்படுத்தும்.
காரணம் என்னன்னா, இந்த நிமட்டோடு வந்து ஒரு 50 டிகிரி சென்டிகிரேட் மேல போனாவே அது வந்து அதுக்கு ஆகாது. அது செத்து போகும், இறந்து போகும். ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம வாழை, கரும்பு போன்ற பயிர்களை, அது மட்டும் இல்லை, எனி பிளான்ட், அதை வந்து நம்ம சம்மர்ல வந்து ஒரு டிஸ்க்லவோ ஏதோ வச்சு இந்த சாயில புரட்டி போட்டோம்னா, ரைசோஸ்பியர் சாயில்ல தான் நிமட்டோட் இருக்கும். அந்த சாயில்ல இருந்து எக்ஸ்போஸ் டு சன்லைட். ஸோ யூவி ரேஸ், அந்த ஹீட்டு நிச்சயமா ஒரு 80 to 90% நிமட்டோட அது குறைச்சி கண்ட்ரோல் பண்ண வச்சுக்க முடியாது. வி கேன் மேனேஜ் த நிமட்டோட்ஸ். நெக்ஸ்ட் கிராப்புக்கு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சிமிலர்லி பாலித்தீன் ஷீட் சொன்னீங்க, நம்ம வந்து சாயில் சோலரைசேஷன் சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம முக்கியமா வெஜிடபிள் கிராப்ஸ் வந்து நம்ம தக்காளி, கத்தரி அதெல்லாம் போடும்போது என்னன்னா, அந்த நர்சரி பெட்டை வந்து ஸ்கொயர் மீட்டர்ல சின்னதாக தானே போடுவோம். அதில் நல்லா உழுதுட்டு அதில் வந்து இந்த சீடு போடுறதுக்கு முன்னால, ஆடி போட்டோமோ தை போட்டதுக்கு முன்னாடி சீடு போடுறதுக்கு முன்னால அந்த பெட்டை வந்து நல்லா வெயில் படுற இடத்துல ரைஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பாலித்தீன் ஷீட்டை, பிளாக் பாலித்தீன் ஷீட்டை போட்டு நல்லா பக்கம் சீல் பண்ணிட்டா, சப்போஸிங் 45 டிகிரி சென்டிகிரேட் இருக்குன்னு வைங்களேன் டெம்பரேச்சர், அது வந்து 5 டிகிரிஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 50 டிகிரிஸ் அண்ட் அபவ் போகும்போது அந்த நெமட்டோட்ஸ், சாயில இருக்கக்கூடிய நெமட்டோட்ஸ் இனிஷியல் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிரும். ஸோ நமக்கு வந்து அந்த வளரக்கூடிய கத்திரி நாத்தோ தக்காளி நாத்தோ எந்த ஒரு நெமட்டோட் பாதிப்பு இல்லாம வரும். ஏன்னா நிறைய நிமட்டோட்ஸ் வந்து த்ரூ சீட்லிங்ஸ் மூலமா தான் பரவுது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் போர்ட்ரேல கொண்டே விற்க ஆரம்பிச்சுட்டானுங்க. நாத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க, டூ வீலர்ல எல்லாம். ஸோ இந்த மாதிரி கேர் எடுக்கலன்னா டிரான்ஸ்ஃபரிங் நிமட்டோட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ டெஃபினெட்லி சம்மர் ப்ளோவிங், கோடை உழவு, பாலித்தீன் ஷீட்டை நாற்றங்கால விரிச்சு ஒரு ஏதாவது டியூரேஷன் என்ன கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 days. சப்போஸ் நம்ம ஜூன் மாசம் நம்ம பண்றோம்னா மே மாசத்துல இதை செஞ்சுட்டா 100% வெகுவா கட்டுப்படுத்தலாம். சிறந்த முறை சார் இது. தேங்க்யூ சார். நன்றி. நன்றி திரு தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. ரவிச்சந்திரன், சிவராமன், உங்களுடைய பயிர்ல இந்த மாதிரி இருக்குதா? இது போலதான் சார் இருக்கு. இது போல இருக்குதா? இதுக்கு நீங்க மஞ்சள் மட்டும் தான் போடுறீங்களா? மிளகாய் பயிர் பதில் போடுறீங்களா? மிளகாய் இல்ல சார், இப்போ மஞ்சள் மட்டும்தான் தனியா போட்டோம். இதுல என்னன்னா, நாங்க ஒரு மரத்தோப்பு, டிம்பர் ட்ரீஸ் இருக்கு. ஒரு 12 அடிக்கு தூரத்துல ஒண்ணு இருக்கு. அதுக்கு நடுவுல இன்டர் கிராப்பா இது வச்சிருக்கோம். கடந்த 2 வருஷமா இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல எது சொன்னா, பொதுவா இந்த இதை பொறுத்தவரை, இதுக்கு முந்தைய ஒருத்தர் சொன்னார்ல, ஒரு ஏடியோ ஜேடியோ சொன்ன மாதிரி, ஒரு குளிர்ச்சியான ஈரப்பதமான சூழ்நிலை. இது வந்து செப்டம்பர்ல இருந்து ஒரு குளிர்ச்சியான ஈரப்பத நிலை, அப்படி சாரலோ அல்லது தண்ணி அங்கங்க தேங்கி ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையில இந்த புள்ளி நோய் வரும். சார் சொன்ன மாதிரி பொல்டோட்ரிக்கம் கேப்சிசி சார் சொன்னாங்கல்ல, ஜொனான் சார் சொன்னதான் ஒரு கேப்சி. இதுக்கு வந்து என்ன சொல்றது, உண்மையிலேயே குவாலிட்டியான சூடமோனஸ் வந்து ஆரம்ப நிலையில தெளித்தால் கொஞ்சம் கட்டுப்படும். சூடமோனஸ் வந்து ஆரம்பத்துல தெளிச்சிருந்தா கட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து மேங்கோ சப் அப்படின்னு டைத்தேன் M45 அது வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆராய்ச்சி சொல்லுது. ஒரு 3 கிராம் per லிட்டரு. இதுல வந்து இலையில மருந்து கரைசல் பரவிப்படியாது. நீங்க ஒட்டும் பசம்பீங்க, ஒட்டும் பச கிடையாது, பரவக்கூடிய திரவம் சேர்க்கணும். அதுக்கு காதி பார் சோப்பு, ஷாம்பு, சோப்பு, கதர் சோப்பு எல்லாம் ஆட் பண்ணாதீங்க. அந்த அப்சா ஊத்துனீங்கன்னா அஞ்சலுக்கு 1 லிட்டருக்கு 1.5 மில்லி ஊத்தணும். 1.5 மில்லி ஊத்துனாதான் பரவிப்படி. நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, முதல்ல மருந்து கரைசலை தயார் பண்ணி, இது மட்டும் இல்ல, நீங்க எந்த பஞ்சாமிர்தம் ஜீவாமிர்தம் எது அடிச்சாலுமே அந்த பொருள் சரியா போய் சேரணும், இலையில பரவிப்படியணும். பரவிப்படிதான் எப்படி டெஸ்ட் பண்றது? முதல்ல அந்த மருந்து ஏதோ ஒண்ணு போட்டு இலையை முக்கிய பாருங்க, வெளியே எடுத்து பாருங்க, இலை பூரா ஈரமா தெரியணும். நம்ம வந்து கையில எண்ணெயை தடவுற மாதிரி தெரியணும். முத்தா இருந்தா அதெல்லாம் வேலை செய்யாது.
அதனால நீங்க இப்போ இதுக்குதான் நாங்க சொல்றேன். எடுத்தோம், ஏன்னா நாங்க ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தா மருந்தடிச்சேன் குணமாகலைன்னு சொல்லுவீங்க. எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான், பாடிச்சவன் பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி இது சின்ன விஷயம்தான். இது கண்டிப்பா மேங்கோ சோப்பு குணப்படுத்தும். இது ஃபர்தரா பரவாம குணப்படுத்தும். பொதுவா வாழை மஞ்சளுக்கெல்லாம் கொஞ்சம் காத்தோட்டம் இருந்தா அந்த ஈரப்பதமான சூழ்நிலை இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் இதா இருக்கும். அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார். அதாவது தாக்கப்பட்ட அந்த இலைகள் இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, டேமேஜ் இருக்கு இல்லையா, அவ்வளோத்தையும் கட் பண்ணி அழிச்சாலே பாதி பரவாது. ஏன்னா குளிர்ந்த காத்து அடிச்சா பரவுங்க, பிளாஸ்ட் மாதிரி தான் அது. இலைப்பொலி வந்து இரவுல அந்த மாதிரி குளிர்ச்சா பரவும். ஒரு 2 டைம்ஸ் வந்து அந்த இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து தூரமா போட்டு எரிச்சிட்டோம். அப்பயும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டே இருக்கு. இன்னும் வந்து இன்னொன்னு கிழங்குல ப்ராப்ளம் இருக்கும் சார். கிழங்குல சில நோய் தாக்கி இருந்தா கூட அந்த மாதிரி சில வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டிசீஸ் வந்து ஈவன் த்ரூ இந்த கிழங்குல போனீங்க வந்து குளித்தட்டு மேல போடுங்க. அடுத்த நெக்ஸ்ட் டைம் போடுறது பக்காவா ட்ரீட் ஆகிடும். அதுல மஞ்சள் வந்து குளித்தட்டு மேல போட்டா பக்காவா டேமேஜ் ப்ரிவென்ட் பண்ணலாம் சார். அது கட் பண்ண இந்த செதுக்கி எடுத்து செய்வாங்க பேக்கேஜ் பண்ற மாதிரி, அதெல்லாம் பண்ண நல்லா இருக்கும். அதுலயும் முக்கி போடலாம். சார் சொன்ன மாதிரி இந்த கார்பன்டேசியமோ அல்லது டைத்தினோ வந்து சோக்கிங் பண்ணியே பயன்படுத்தலாம். கிழங்கு அருமையா வரும். நீங்க ஒரே இடத்துல எடுத்தீங்கன்னா கூட ஈவன் சீட் பெட் கூட பாதிக்கும். 4 ஜோடி எடுத்தீங்கன்னா கூட இட் வில் ஆல்வேஸ் கேரி தி பேத்தஜன்ஸ். அது முக்கியமான இண்டிகேட்டருக்கு சார். இப்ப சார் சொன்னாங்கல்ல சார், நம்ம ஃபார்மர் வந்து ஈவன் ஆஃப்டர் லீஃப கட் பண்ண பிறகும் நிறைய மறுபடி வந்துட்டே இருக்குன்னு. அது வந்து ஹியூமிட் வெதர்ல நம்ம சாயில்ல கூட அது வந்து அதனுடைய பிரசன்ஸ் வந்து அப்படியே இருக்கும்போது கூட மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் சார். அது ஹலோ டாக்டர் ஜொனாதன் ப்ளீஸ் சொல்லுங்க சார். அதாவது என்னன்னா சார், இந்த இலையை அறுத்து போட்டது இருக்கு இல்லையா, அதுல வந்து மஞ்சள்ல வந்து நீங்க அறுத்து போட்டீங்கன்னா எல்லாத்தையுமே அறுத்து போடுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கலா இட்ஸ் நாட் ஃபீசிபிள் இன் டர்மரிக். ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒன்னு அறுத்தீங்கன்னா திரும்ப அடுத்த இலைக்கு வந்துடும். தட் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் பனானா, சர்க்கஸ்பரா மியூசேனியல், சிகட்டோகா லீஸ் ஸ்பாட் பனானால. அது வந்து எல்லாமே டிசீசஸ்லாம் வெதர் ரிலேட்டட் டிசீசஸ் சார். whenever the weather is conducive, the pathogens they multiply quickly and cause the disease. டர்மரிக்கை பொறுத்தளவுல இலைய நீங்க பறிச்சு போட்டாலும் அது திரும்ப வரும். we have to live with this disease. and இவர் சொன்ன மாதிரி மேங்கோ சோப் வந்து some of the spreaders, இந்த ஆஸ்பா அதெல்லாம் போட்டு ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் சார். இலைய வந்து டிஸ்ட்ராய் பண்றது வந்து அது வந்து தொடர்கதையா போயிட்டே இருக்கும். மொத்த இலையை எடுக்கிற மாதிரி தான். இலை அறுக்கிறங்கிறது வந்து டெஃபினட்டா இட் இஸ் ப்ராக்டிகலி நாட் அ வயபிள் ஒரு ஆப்ரேஷன் சார். அது வந்து இலையா இருக்கிறதுங்கிற வந்து ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ், ரொம்ப லெபோரியஸான ஒண்ணு. நம்ம அதை கண்ட்ரோல் மெசேஜ் பண்றதுக்கு மட்டும்தான் முயற்சி எடுக்கணும். சாயில்ல அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ரெண்டையுமே வந்து ஓவராலா பண்ணிட்டு வரும்போது மட்டும்தான் கண்ட்ரோல் கிடைக்கும். லீஃப் மட்டும் கண்ட்ரோல் பண்ணா கிடைக்காது. நன்றி சிவகுமார் சார். வணக்கம், நாராயணமூர்த்தி. வணக்கம் நாராயணமூர்த்தி சார், பேசுங்க சார். சார்ட்ட நான் கேட்கணும்னு நினைச்சது வந்து பேசிலோமைசிஸ் லிலாசினஸ், அது நம்ம யூஸ் பண்றோம். ஒரு பொக்கோனியான்னு ஒரு ஸ்பீசிஸ் வந்து நெமட்டோட் டிஎன்ஏல கண்டுபிடிச்சு பண்ணாங்க. பிறகு இன்னொரு இது வந்து பனானா நெமட்டோட வந்து பேசிலோமைசிஸ் வந்து கம்மியா தான் கண்ட்ரோல் பண்ணும், அல்லது கண்ட்ரோல் கம்மியா இருக்குன்றது சொல்றாங்க. அதை பத்தி டீட்டெயில் ஃபர்ஸ்ட் எனக்கு வேணும் சார். அதுக்கப்புறம் இப்ப பேசின மஞ்சள் பத்தி 2 விஷயங்கள் சொல்லுங்க. ஓகே, சரி. பக்கோனியா கிளாமிடோஸ்போரியா அதுவும் நெமட்டோட ஆன்டாகனிஸ்டிக் ஃபங்கஸ் தான். அப்புறம் பெசிலோமைசிஸ் லிலாசினஸ் அதுவும் வந்து எக் பாராசிட்டிக் ஃபங்கை. நான் ஏற்கனவே அதை பற்றி பேசிட்டேன். ஸோ பனானால இட் கண்ட்ரோல்ஸ் த நெமட்டோட்ஸ். என்னுடைய பிஹெச்டி தீசிஸ் வந்து ரூட் நாட் நெமட்டோட் ஆன் பனானா. ஐ யூஸ்ட் திஸ் பெசிலோமைசிஸ் அண்ட் அதர் திங்ஸ். பெசிலோமைசிஸில் என்னன்னா அது வந்து கமர்ஷியலாக நிறையா இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ அப்படி குவாலிட்டி அஷூரன்ஸ் பயோகண்ட்ரோல் ப்ரொடியூஸ் பண்றதுல வந்து குவாலிட்டி வந்து அதை வெரிஃபை பண்றதுக்கு வந்து சார், நான் பேசிலோமைசிஸ் யூஸ் பண்ணேன் 2004ல இருந்து ஒரு ஃபீல்ட்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பயும் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. பட் எனக்கு வந்து பனானா பர்ரோயிங் நெமட்டோட் இஸ் இட் கண்ட்ரோல்டு பை பேசிலோமைசிஸ் ஆர் நாட் அப்படின்ற ஒரு கொஸ்டின். அந்த வி ஹேட் கம்ப்ளீட்டா தமிழ்நாடு ஃபுல்லா சர்வே பண்ணிட்டோம்.
நானே பர்சனலா பண்ணேன் டியூரிங் மை ஹோல் டென்யூர். இதுல பரோயிங் நிமட்டோட் சொன்னீங்களா, ரேடபுலஸ் சிமிலிஸ், அது வந்து என்னன்னா இது வந்து கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்குது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இருக்குது. அதுல வந்து ஓரளவுக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிற இடம், பர்டிகுலரா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பனானா நிறைய போடுறோம், அங்க மட்டும்தான் இருக்கு. திருச்சிராப்பள்ளியில கிடையாது, மதுரையில கிடையாது, திருநெல்வேலியில கிடையாது, கேரளால இருக்கு. கம்பத்துல இருக்கு சார். கம்பத்துல இருக்கலாம், பட் மேஜர் ஏரியா கொஞ்சம் ஹாட்டா இருக்கிற பிளேசஸ்ல இது கிடையாது. ஏன்னா அந்த ரேடபுலஸ் சிமிலிஸ் ரிக்வயர் ரிலேட்டிவ்லி லெஸ் டெம்பரேச்சர். அது கோயம்புத்தூர்ல இருக்கு, கேரளால இருக்குது, கொடைக்கானல் ஹில்ஸ்லயும் அஃபெக்ட் ஆகுது. பாச்சலூர், பன்றிமலை, பெருமாள் மலை பகுதியில். என்னன்னா இது வந்து என்னன்னா சார், இதுல என்னன்னா ரேடபுலஸ் சிமிலிஸான்னு சொல்றதுக்கு வந்து அந்த எக்ஸ்பர்டைஸ் அதுல ஒர்க் பண்ணவங்க இருந்தாதான் அந்த கிளியரா, ஒவ்வொரு நிமட்டோடுக்கும் ஸ்பெசிபிக் கீஸ் இருக்கு, அது கரெக்டா ரன் பண்ணாதான் நம்ம இந்த நிமட்டோடு சொல்ல முடியும். ஆனா நீங்க ஜென்ரலா கேட்கலாம், நிமட்டோடுக்கு ஒவ்வொரு ஸ்பீஸுக்கும் தனித்தனி மேனேஜ்மெண்டான்னு சொல்லலாம். ஸ்பெசிலாமைசிஸ் லில்லாசினஸ் பொறுத்தளவுல அந்த மாசா ரூட்டர் எக்ஸ் ரிலீஸ் பண்ணதுல ரூட் நாட் நெமட்டோட், சிஸ் நெமட்டோட், சிட்ரஸ் நெமட்டோட், ரெனிஃபார்ம் நெமட்டோட், எக் மாசா வந்து போடுறது வந்து இட்ஸ் எக் பாரசைட். ஸ்பெசிலாமைசிஸ் லில்லாசினஸ் இட்ஸ் எக் பாரசைட் ஃபங்கை, அதனால அதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ரேடபுலஸ் அந்த நிமட்டோடுக்கு, அதர் ரேடபுலஸ் தவிர நிறைய கன்ஃபியூஸ் பண்ற நிமட்டோட் டைலங்கோரிங்க ஸ்டண்ட் நிமட்டோன்னு ஒன்று இருக்கு, எலிகோ டைலங்கஸ் ஒன்று இருக்கு. அதுல வந்து ரொம்ப எஃபெக்டிவா ஸ்பெசிலாமைசிஸ் இருக்காது, ரூட் நாட்டுக்கு எஃபெக்டிவா இருக்கு. சரிங்களா சார்? இதான் பனானா பரோயிங் நெமட்டோட் இஸ் நாட் ஃபுல்லி ஆர் கண்ட்ரோல்டு பை இதுன்னு சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காண்டி உங்ககிட்ட கேட்டேன். ஒன்னு ரீசன் இஸ் சிம்பிள் சார், எக் பாரசைட்டிக் ஃபங்கை, அதனால எக் மாசா இருந்ததுன்னா எஃபெக்டிவா இருக்கும். ஆனா ஆர்கேனுக்கு நான் வந்து 2004 ஒரு பிரிஞ்சாலுக்கு சம் ஸ்டண்டட் growth இன் ஒன் பேட்ச்ல இருந்தது. அப்ப பேசிலோமைசிஸ் ஒரு 1 kg பெர் ஏக்கர் கால்குலேஷன் பண்ணி கொடுத்தப்ப அது ரெக்கவர் ஆயிடுச்சு. அதாவது அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஹைட் குறையா, கொஞ்சம் லைட் எல்லோயிங்கா ஒரு பேட்ச் இருந்தது வாடிப்பட்டி பக்கத்துல மேட்டு நிறத்தன்ற ஊர்ல. அப்ப நான் வந்து பயோல வந்து 1 கிலோ பேசிலோமைசிஸ் கொடுத்தேன். அது வந்து சடனா ரிவைவ் ஆயிடுச்சு. அது பார்க்கணும். ஆனா பனானாக்கு நம்ம கொடுக்குறோம், பட் அது ரிவைவ் ஆகுதா இல்லையா நமக்கு தெரியல. ஒண்ணு. செகண்ட் சார் இவங்க சொன்னதுல அப்சாயிட்டி ஆல் பர்பஸ் ஸ்ப்ரே அட்ஜுவன்ட், அது வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து 15 லிட்டருக்கு 5 ml, 1 லிட்டருக்கு 1.5 ml கிடையாது. ஐ யூசிங் இட் ஃப்ரம் 2002ல இருந்து 2004ல இருந்து யூஸ் பண்றேன். தவிர 1.5 ml per லிட்டர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. 3 ml பார் 3 மற்றவங்களுக்காண்டி சொல்றேன், 3 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு கொடுத்தா போதும். ஒரு ஏக்கர் 10 டேங்க்னா 30 மில்லி கொடுத்தா போதும். அதான் இருக்கிறதுல லோயஸ்ட் காஸ்ட் ஹையஸ்ட் குவாலிட்டி. ஈவன் இட் இஸ் டெஸ்டட் அஸ் ஆர்கானிக். அப்படின்னா குருசிபிள் அப்சைட்டி வச்சு இனிஷியல் வெயிட் பார்த்துட்டு குருசிபிள் டோட்டலா இன்சனரேட் பண்ணி முடிச்சு இதுல டெசிகேட்டர்ல வச்சு ஃபைனல் வெயிட்டும் பார்த்தாச்சு. நோ ரெசிடியூ வாஸ் தேர் அண்ட் 5 ml ஃபார் 15 லிட்டர்ஸ் அவங்களோட ரெக்கமெண்டேஷன். ஸோ சீப்பஸ்ட் காஸ்ட்ல வர்றது அப்சைட்டி அண்ட் ஆர்கானிக், அண்ட் எந்த பயோ ஆர்கானிக்ஸுக்கும் இது எஃபெக்ட் ஆகும். மூணாவது இந்த மஞ்சளை பொறுத்தளவுக்கு துரிஞ்சாபுரம் ஃபார்மர் அப்படின்ற போது ஆன் த வே டு திருவண்ணாமலை ஃப்ரம் போலூர், நான் பக்கத்துல தான் இருக்கேன். தே கேன் கண்ட்ரோல் வித் காப்பர் டெஃபிஷியன்சி, மெக்னீசியம் டெஃபிஷியன்சிக்குரிய ரெக்கமெண்டேஷன் வித் சூடோமோனாஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சூடோமோனாஸ் பேசில சப்டிலி ஸ்ப்ரே பண்ணாலே கண்ட்ரோல் ஆயிரும் ஈஸியா. இதையும் நான் அலங்காநல்லூர்ல ஈஸியா கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். இந்த பிளாச் வராம இருந்தா தான் பொங்கல் அன்னைக்கு நல்லா விற்கும். ஸோ இதை இந்த தகவலையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் இன் பயோபெஸ்டிசைட் ஃப்ரம் 2002 சார். ஓகே. 2002ல இருந்து நான் இந்த மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சம் ஒன்லி எக்ஸ்போர்ட் யூனிட்டா இருந்த இதுல இருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம், மெட்டீரியல் எடுத்துட்டு இருந்தேன். அப்ப நான் 2009ல தான் டிபார்ட்மெண்ட் வந்தேன். ஸோ டில் தென் ஐ வாஸ் ஒர்க்கிங் as ஆர்கானிக் அக்ரி கன்சல்டன்ட். அதெல்லாம் யூஸ்டு பயோபெஸ்டிசைட் அண்ட் டைத்தேன் M45 அப்படி கார்பன்டசிம் ரெண்டுமே வந்து பேண்ட் மெட்டீரியல் இன் ஆர்கானிக் ஃபார்ம். அவர் ஆர்கானிக் பண்றாரு, அவர் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஃபார்மர். ஸோ இது 3 தகவலுக்கு நன்றி சார். உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார்.
ரியலி சப்ஜெக்ட் ஓரியன்டல்ல அண்ட் ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு 3 ப்ராடக்ட் தான் இந்த யூனிவர்சிட்டில இருந்து 2009ல இருந்து நல்லது வந்திருக்கு. அதுல ஒண்ணு அசிரோபாகஸ் பாப்பையே, 2 வந்து பிபிஎஃப்எம், 3 இப்ப கொடுத்துருக்காங்களா சாரி நீங்க இது இப்போ ஒன்று என்கார்ஷியா டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. என்கார்ஷியா வந்து இந்த ரூகோஸ் ஸ்பைரலிங் ஒயிட் ஃபிளைக்காண்டி கொடுத்தாங்க. அதை நானும் வாங்கினேன். ஸ்ரீராம்னு மதுரை சார் தான் இருந்தார். அவர்கிட்ட இருந்து ஒரு நாள் சாட்டர்டே ஸ்பெசிஃபிக்கா கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த 3 ப்ராடக்ட் வந்து அற்புதமான ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் டாக்ஸிக் ஃப்ரீ அண்ட் ஹைலி எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் பெஸ்ட் கண்ட்ரோல். ஈவன் நான் இது பொட்டிஷியாவோட பேரசைட் சிட்ரஸ் கேட்டர்பில்லரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கான போட்டோஸ் வச்சிருக்கேன், பட் வீடியோஸ் எடுக்க தெரியல. உங்களுக்கு எதுவும் வாய்ப்பு இருந்தா அந்த வீடியோஸ் அரே பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இந்த நீங்க எடுத்திருக்க அசிரோபாகஸ் வீடியோ சார் போட்ட போய் பார்த்துட்டேன் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் அதை வச்சிருக்கேன். அதே மாதிரி பொட்டிஷியா பேரசைட் கேன் கண்ட்ரோல் சிட்ரஸ் கேட்டர்பில்லர் இன் சிட்ரஸ் அண்ட் கரி லீஃப். அதுக்கு எதுவும் வீடியோஸ் இந்த மாதிரி இருந்தா கிடைச்சுன்னா சொல்லுங்க சார். சாருக்கு ஷேர் பண்ணுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. நன்றி சார். நன்றி நாராயணமூர்த்தி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. ரொம்ப சிறப்பான கிளாஸ். இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து ஓரியன்டா கிளாஸஸ் வர வர நல்லா இருக்கும் சார். நன்றி. நன்றி. தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். ஒரு அருமையான நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்கிய டாக்டர் எபனேசர் ஐயாதுரை ஜொனாதன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல லெங்தி டெக்னிக்கல் இன்டராக்ஷன் செஷன் அருமையாக இருந்தது. பல கருத்துக்கள், புதிய கருத்துக்கள், பலரும் அறிந்திராத கருத்துக்கள் டாக்டர் வழங்கினாங்க. அது மட்டும் இல்ல, பல்வேறு கோணங்கள்ல அதை பலரும் அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு இன்டராக்டிவ் செஷனா போச்சுது. அனைவருக்கும் பயனுள்ள ஒரு தகவல் சுரங்கமாக இருந்தது என்றால் மிக ஆகாது இன்றைய நிகழ்ச்சி. சோ வழக்கமாக நாம ஃபார்மர் ஓரியன்டா நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வருவோம். பட் இன்னைக்கு டெக்னிக்கல் செஷனாக இது இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான செஷன் வழங்கிய டாக்டர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ஷேரிங் மை நாலேஜ், 39 years of my knowledge and experience with my fellow workers. So happy about it at the age of 68. Thank you sir. மேலும் இந்த நிகழ்ச்சியை பெருகூட்டும் வகையில் பங்கேற்பாளர்கள் பங்கு பெற்று பல கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.